نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்ததன் பின்னால் எம் உயிரிலும் மேலான அருமை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை முழுமையாக பின்பற்றி நடந்த உத்தம சஹாபா தோழர்கள் மோமின்கள் முஸ்லிம்கள் உங்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் நிலையான சாந்தியும் அருளும் என்றென்றும் உண்டாகட்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையின் காரணமாக ஹிஜ்ரி 1442 வருடத்துக்கான எமது இறுதி தௌராவில் நாம் இப்போது கலந்து கொண்டிருக்கின்றோம். அதாவது பல தௌராக்கள் நடைபெற்றிருக்கின்றன. அதில் இறுதி தௌரா என்று குறிப்பிடலாம் இந்த வருடத்துக்கான. முதலில் இந்த இடத்திலே இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க வேண்டும் ஆசையோடு ஆர்வத்தோடு இங்கே வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் முதலில் ஐடிஜிசி சார்பாக வரவேற்றதன் பின்னால், இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரையில் இதனுடைய உண்மையான நோக்கம் விளம்பரம் அல்ல, எமது அறிவு தாகத்தை தீர்ப்பதற்காக ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு அமல், ஒரு வணக்கத்துக்காக வேண்டித்தான் இந்த இடத்திலே நாம் கூடியிருக்கின்றோம். இதிலே இந்த இடத்திலே மிக வாழ்க்கைக்கு தேவையான, காலத்துக்கு தேவையான, சொல்லப்போனால் அன்றாட வாழ்க்கையில் நாம் எவைகளை எங்களுடைய வாழ்க்கையில் அன்றாட எடுத்து நடக்க வேண்டும், அதே போன்று எமது இறுதி மூச்சு வரையும் எதனை வாழ்க்கை நெறியாக நாம் கடைபிடிக்க வேண்டும் என்ற ஒரு நன்னோக்கத்தோடு தான் இந்த இவ்வாறான வகுப்புகள் மஜ்லிஸ்கள் ஏற்பாடு செய்யப்படுகின்றன. அதன் அடிப்படையிலே இங்கே 2 அறிஞர்கள் உங்களிடத்திலே சிறப்புரையாற்ற இருக்கின்றார்கள். இப்போது நாம் ஒதுக்கப்பட்ட நேரத்தில் சில நிமிடங்கள் கழிந்து விட்டதனால் நீண்ட நேரம் நான் பேசுகிற நேரத்தை கழிப்பதல்ல நோக்கம். அறிஞர் பெருமக்களுக்கு இந்த இடத்தை ஒப்படைக்க வேண்டும். அதன் அடிப்படையிலே முதல் அமர்விலே இந்த இடத்திலே சிறப்பு பேச்சாளராக, சிறப்பு விருந்தினராக எம்மிடத்திலே வருகை தந்திருக்கும் அஷேக் ஜக்கரியா பொறியியலாளர் எம்ஏ அவர்கள் உங்களுக்கு மத்தியிலே தாவாவுடைய பின்னணி, அதே போல தாவாவை நாம் எவ்வாறு முன்னெடுப்பது, தாவாவுடைய நோக்கம் சம்பந்தமாக பல அமர்வுகளை தொடராக பேசி வருகின்றார்கள். இந்த வருடத்துக்கான இறுதி அமர்விலே இன்னும் பல மாற்றங்களோடு பல நல்ல சிறந்த கருத்துக்களை உங்களிடத்திலே முன்வைப்பதற்காக வேண்டி அவர்கள் தயாராக இருக்கின்றார்கள். எனவே இந்த நிகழ்ச்சி நிறைவடையும் வரையில் உங்களுடைய பங்களிப்பு எமக்கு தேவை. அமைதியாக இருந்து இந்த நிகழ்ச்சியை மெருகூட்டுமாறு உங்களை பணிவாய் கேட்டுக்கொள்கின்றேன். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த இடத்திலே இப்போது சிறப்புரை நிகழ்த்துவதற்காக வேண்டி அஷேக் ஜக்கரியா பொறியியலாளர் எம்ஏ அவர்களை இந்த இடத்துக்கு வருகை தருமாறு அன்போடு அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تعالى في محكم تنزيله العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. قد جاءكم بصائر من ربكم فمن أبصر فلنفسه ومن عمي فعليها وما أنا عليكم بحفيظ. அன்பிற்குரிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய கிருபையினால் இந்த தாவா பயிற்சியினுடைய தௌராவிலே ஒரு முதல் பகுதியினுடைய ஒரு இறுதி தௌராவாக இந்த தௌரா இருக்கின்றது. இந்த தௌராவிலே ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் பார்த்துவிட்டு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் அதுக்கு சில தெளிவுகளை நாம் கலந்துரையாடிவிட்டு அதற்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் வருங்காலத்தில் வரக்கூடிய தௌராவிலே நாம் என்ன செய்திகளை பார்க்க போகிறோம் என்பது பற்றிய ஒரு சிறிய அறிமுகத்தையும் செய்யலாம் என்று நினைக்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் தஆலா இன்றைய இந்த அமர்விலே நம்ம என்ன தலைப்பை பார்க்க போறோம், என்ன கேள்விக்கு விடை காண போகிறோம் அப்படின்னு ஞாபகம் இருக்கா? அல்லாஹ்வை இறைவனை பார்க்காமல் எப்படி வணங்குவது, பார்க்காமல் எப்படி புரிந்து கொள்வது என்ற இந்த கேள்விக்கு நம்ம பதில பார்க்க இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ் தஆலா. இதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல இருந்து இதுவரைக்கும் பார்த்த உரையாடல் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப சுருக்கமாக அந்த உரையாடலை சொல்வதாக இருந்தால், யார் நம்மோடு உரையாட தொடங்கினாலும் அந்த உரையாடல்ல மார்க்கத்தின் அடிப்படையை பற்றி தெளிவுபடுத்த விரும்புவதாக அவர்களை அந்த அடிப்படையை நோக்கி உள்ள அந்த உரையாடலுக்கு கொண்டு வர வேண்டும். கொண்டு வந்த பிறகு மார்க்கத்தின் அடிப்படைகளை பேசுகின்ற பொழுது உங்களை படைத்த உங்கள் இறைவனை மட்டும் வணங்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த கருத்து பதிவு செய்யப்பட வேண்டும். அதே போல அடுத்தபடியாக பதிவு செய்யப்பட வேண்டிய கருத்து என்னவென்று சொன்னால், நேர்வழி என்பது இறைவன் புறத்திலிருந்து தான் கிடைக்க வேண்டும். அதே போல மூன்றாவது மறுமை வெற்றி என்பது என்ன என்பதை பற்றி விளக்கம் சொல்லப்படுகிறது. இதையெல்லாம் சொல்லி வருகின்ற பொழுது பெரும்பாலும் கேட்கப்படக்கூடிய முக்கியமான முதல் கேள்விகள், குறிப்பாக நமது நாடுகளை சார்ந்த மக்கள் என்று வருகின்ற பொழுது முதல்ல, அல்லது பொதுவாக இருந்தாலும் சரி, முதல்ல என்ன கேள்வி கேட்பாங்க? அப்ப என்னை படைச்ச இறைவன் யாரு? என்னை படைத்த இறைவனை வணங்க வேண்டும் அப்படின்னு சொல்றீங்க, நல்ல கருத்து தான். யார் என்னை படைத்த இறைவன் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்பாங்க. அந்த கேள்வி கேட்டா நம்ம என்ன பதில் சொல்லணும், எப்படி பதில் சொல்ல வேண்டும் என்பதை நம்ம சென்ற முறை பார்த்தோம். எப்படி பதில் சொல்ல வேண்டும்னு சொன்னது யாராவது சொல்ல முடியுமா சுருக்கமா? இந்த கேள்விக்கு யாருடைய ரப்பு அப்படின்னு கேட்டா நம்ம எப்படி சுருக்கமா பதில் சொல்றது? நம்ம இந்த வகுப்புல பார்த்தது போறதுக்கு முன்னாடி அவங்கள்ட்ட என்ன பேச போறோம், இதெல்லாம் அவங்கள்ட்ட பேசுவோமா நம்ம, இல்ல வேற எதுவும் பேசுவோமா? அவங்க எப்படி என்ன பேச போறோம்? இப்ப நம்ம இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஸ்டோரி சொன்னது நம்ம புரிஞ்சுக்கிறது, எப்படி அணுகணும்ன்ற விஷயத்த நம்ம அந்த கோணத்தை புரிந்து கொள்வதற்கு எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அணுகுனாங்கிற பயிற்சி நமக்கு. அவங்கள்ட்ட நம்ம என்ன சொல்ல போறோம், பட் எப்படி அதை ஸ்டார்ட் பண்றது, எப்படி சொல்லுங்க, எப்படி ஸ்டார்ட் பண்ணி எப்படி பேசுவோம்னு சொல்லுங்க. சொல்லுங்க, அதை தான் சொல்றீங்க, பட் அது எப்படி அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஒருத்தர் இந்த கேள்வி கேட்ட உடனே என்ன சொல்லுவீங்க, வாங்க சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவோம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிடுறதா எப்படி? இல்ல எப்படி வணங்குவீங்க நீங்க அப்படின்னு நம்ம கேட்போமா? நம்ம இல்ல அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிட்டோம். முடிச்ச பிறகு என்னை படைச்ச இறைவன் யாரு, என்னை படைத்த இறைவனை வணங்கணும்னு சொல்றீங்க. அப்ப என்னை படைச்ச இறைவன் யாரு, எப்படி அணுகிறது அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டா நம்ம எப்படி பதில் சொல்லுவோம் அதுக்கு? ஓகே, அது சொல்றது தவறு இல்லை, பட் அதான் ஏற்கனவே பேசியாச்சு அது பாயிண்ட். இல்ல அதாவது என்னன்னு சொன்னா, நம்ம என்ன உரையாடலுக்கு கொண்டு வரணும்,
சூரத்துல் ஃபாத்திஹா பற்றிய விளக்கத்தை சொல்லக்கூடிய உரையாடலை கொண்டு வந்து திருக்குர்ஆனை அறிமுகப்படுத்தி விடணும். அதான் பாயிண்ட். அதை எப்படி அந்த உரையாடலுக்குள்ள கொண்டு வருவீங்க? அதான் கேள்வி. இல்ல இது ஏற்கனவே அதெல்லாம் டீல் பண்ணி முடிச்சு வந்தாச்சு. நடுவுல நிக்கிறோம். நான் எங்க நிக்கிறோம்னு பாத்துக்கங்க. திரும்ப முதல்ல கதையை ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஏற்கனவே பேசி எல்லாம் சொல்லி எடுத்து ஒரு 15-20 நிமிஷம் 30 நிமிஷம் பேசி இங்க நிக்கிறீங்க. இப்ப அடுத்து எப்படி கொண்டு போய் அடுத்த ஸ்டெப்? திரும்ப ஸ்டார்டிங்ல இருந்து தொடங்க கூடாது. அது ஓகே. அதாவது நேர்வழி. இப்ப அவர் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னு சொன்னா, என்னை படைச்ச ரப் யாரு? அதான் கொஸ்டின். என்னை படைச்ச ரப்பிட்ட வணங்கணும், என்னை படைத்த இறைவனை வணங்கணும்னு சொல்லிங்களா யாரு? அப்ப நம்ம எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி அறிமுகப்படுத்தினாங்களோ அதே மாதிரி நம்ம என்ன சொல்ல போறோம்னு சொன்னா, சிம்பிளா ரொம்ப கஷ்டப்பட்டு பேச தேவையில்லை. சிம்பிளான பேச்சு என்னன்னு சொன்னா, அதாவது படைக்கப்பட்ட எதுவும் கடவுள் இல்லை. அதை நம்ம ஏற்கனவே என்ன செஞ்சுட்டோம்? உரையாடல பார்த்துட்டோம். அப்ப படைத்த இறைவனை வணங்க வேண்டும். இப்ப உங்களை படைத்த இறைவன் வானம் பூமி அண்ட சராசரிகளை படைத்த ஒரு இறைவன் இருக்கிறான்னு இப்ப நீங்களும் நம்புறீங்க, நானும் நம்புறேன். கரெக்ட் தானே? இப்ப இந்த இறைவன்ட்ட நீங்க நேரடியா ஏன் பிரார்த்தனை செய்யக்கூடாது? படைச்ச இறைவன் ஒருத்தர் இருக்கா நீங்க நினைக்கிறீங்க தானே? நீங்களும் நினைக்கிறீங்க. இப்ப பாக்குற உருவங்கள் எதையும் நம்ம வணங்க முடியாது. ஏன்னா அதெல்லாம் என்னது? படைப்புகள் எதுவும் இறைவன் இல்லை. அப்ப உங்களை படைத்த இறைவனை என்னை படைத்த இறைவா அப்படின்னு நேரே பிரார்த்தனை செஞ்சிடலாமே நீங்க இப்படின்னு சொன்னா அவரு ஆமா செய்யலாம், அது மாதிரி செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பேச்சு வரும் பொழுது அந்த பேச்சை தொடர்ந்து என்ன செய்யணும்? நம்ம என்ன பண்ண? அடுத்து எப்படி கொண்டு போறது? சொல்லுங்க. அடுத்து என்ன? அடுத்த ஸ்டெப் என்ன? இல்ல அதுக்கு முன்னாடி கரெக்ட் தான். நீங்க அந்த அடுத்த ஸ்டெப் கரெக்டா வர மாட்டேங்கிறீங்க. அதாவது முதல் ஸ்டெப் நம்ம சொல்லிடுறோம். என்னது? அதாவது உங்களை படைத்த இறைவன்ட்ட பிரார்த்தனை செய்யலாமே. டெய்லி ஒரு கொஞ்ச நேரம் பிரார்த்தனை செய்யுங்க. பாய் என்ன பிரார்த்தனை செய்யுங்க சகோதரன். என்ன உங்க இறைவன்ட்ட நீங்க நேரடியாக கேளுங்களேன். படைத்த இறைவன் இருக்கிறான்னு உங்களுக்கு புரிஞ்சு போச்சு. நம்மளும் அந்த இறைவனை தான் வணங்கிட்டு இருக்கிறோம். நேரடியாக கேளுங்கன்னு சொன்னா பிரச்சனை எல்லாம் கேட்கலான்னு சொன்னா அடுத்து நம்ம என்ன செய்யலாம்? நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன? கேட்டா என்ன கேட்பீங்க நீங்க? உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு சொன்னா அவர் என்ன சொல்லுவாரு? அதாவது அவரு ஒப்புக்கொண்டாரு இறைவனை வணங்குறேன்னா அந்த இறைவன்ட்ட அவர் என்னென்ன கேட்கிறாருன்ற விஷயத்த நீங்க சொன்னீங்க. என்னென்னலாம் கேட்பீங்க? அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? அந்த ஸ்டெப் கொண்டு வரதுக்கு முன்னாடி இப்ப உங்களுக்கு இறைவனை வணங்க வேண்டும். அந்த இறைவன் எப்படி வணங்க சொன்னாலும் அப்படி வணங்கணும். அந்த யார் அந்த இறைவன் தெரியணும். இதுதான் உங்களுக்கு தேவை. அப்ப அந்த இறைவன் நீங்க கேக்குறீங்க. கேட்டா என்ன கேட்பீங்க அப்படின்னு கேட்கலாம் தானே நம்ம? நம்ம சொல்றது இல்லை. ஃபர்ஸ்ட் அவங்கள்ட்ட கேட்கிறோம். நீ என்ன கேட்பீங்க அப்படின்னு கேட்டா பெரும்பாலும் என்ன சொல்லுவாங்க? உன்னை எனக்கு சரியான முறையில் அறிமுகப்படுத்து, உன்னை வணங்கணும், எனக்கு நேரான பாதையை காட்டு, இப்படி ஏதோ அவங்க சொல்லுவாங்க. கரெக்ட் தானே? இது அவங்க சொன்ன பிறகுதான் நம்ம என்ன சொல்லணும்? அடுத்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை தாங்க தொடர்ந்து நாங்களும் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி இதை அறிமுகப்படுத்தும். அந்த ஸ்டெப் புரிஞ்சுதான் உங்களுக்கு? இப்ப நான் சொன்ன ஸ்டெப்பை யார் திரும்பி சொல்ல முடியும்? சொல்லுங்க. புரியலன்னா திரும்ப நான் சொல்றேன். அவங்க ஏற்றுக்கொண்ட பிறகு வந்து நம்ம எப்படி யாரை பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது நம்ம அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லுங்க. ஸ்டெப் பை ஸ்டெப் அவங்க கேள்வி கேட்கறாங்க. அடுத்து என்ன செய்யுங்க? ஏங்க இறைவனை ஏற்றுக்கொண்டதுனால எப்படி கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ அது மாதிரி முதல்ல கேளுங்க. உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை கேளுங்க. அப்படிங்கும்போது நான் எனக்கு இதெல்லாம் தேவைன்னு கேட்கணும்னு நினைக்கிறேன். அதான் நான் டெய்லி நாங்கள் கேட்குறோம். அப்போ பிராணம் சரி. இது நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போது கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கிறீங்க. பிராக்டிஸ் பண்ணும்போது தான் தெரியும். கேள்வியை கொஞ்சம் மாத்தி கேட்டா வேற ஆன்சர் வரும். அதனால தான் நான் உங்க தேவையெல்லாம் கேளுங்கன்னு சொன்னா எனக்கு வந்து பெரிய வெற்றி தேவை, இந்த உலகத்தில் இது ஒன்று கம்பெனி மேனேஜர் ஆகணும் அப்படிலாம் கேட்பாரு ஒரு கேள்வி பேச்சு. புரியுது உங்களுக்கு? அதனால நம்ம கேள்வி கேட்கக்கூடிய கேள்வி கரெக்டா இல்லைன்னு சொன்னா நமக்கு எதிர்பார்த்த கரெக்ட் பதில் வராது. ஷார்ப்பான கேள்வி கேட்டா தான் கரெக்டான பதில் வரும். கொஞ்சம் பொதுவா கேள்வி கேட்டா பல மாதிரி பதில் வரும். அப்புறம் நீங்க என்ன சொல்லக்கூடாது, இந்த கேள்வி கேட்டா வேற பதில் சொல்றாங்க. ஏன்னா இந்த மாதிரி கேள்வி கேட்டா வேற பதில் தான் சொல்லுவாங்க. அவங்களை எப்படி நம்ம கேள்வி கேட்க தூண்டணும்னு சொன்னா இறைவன்ட்டு நேர்வழி வேணும், இறைவனை வணங்கணும். இந்த ரூட்லயே தான் நம்ம டிஸ்கஷன் கொண்டு போறோம். அதுக்கு நடுவில் நம்ம வேற திடீர்னு பரவாயில்ல பல விஷயத்தை கேட்கற மாதிரி கேள்வி கேட்க விட்டோம்னு சொன்னா என்ன ஆகும்? திரும்ப அவங்களும் கன்ஃபியூஸ் ஆகி பல விஷயத்தை பேச வைக்கிறோம். அதாவது இந்த கோழியை கொண்டு போய் கூட்டில் அடைக்கிறது பத்தி தெரியுமா? யார் கோழி அடைச்சிருக்கா? பல இந்த புது பசங்களுக்கு எல்லாம் தெரியாது. என்ன செய்யணும்? கோழியை கூட்டில் அடைக்கிறது என்ன செய்யணும்? சதவ சொல்லு. இல்ல ஒரு கோழியோ ரெண்டு கோழியோ அடைச்சு கொண்டு போய் என்ன செய்யணும்? கூட்டில் அப்படி பத்திட்டு போய் கடைசி அடைச்சிடணும். லாஸ்ட் மினிட்ல கொஞ்சம் கவனம் தான் என்ன ஆகும்? திரும்ப என்ன செய்யணும்? முதல்ல தொடங்குறாரு.
இந்த இது எதுக்கு நான் சொல்ல புரியுது உங்களுக்கு? எதுக்கு இப்ப சொல்றேன்? சரியான அப்ப நம்ம கதை பேசி 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 அடைக்கிற மாதிரி கரெக்டா வச்சு அடைச்சிடணும் கோழியை. அதை லூஸ் விட்டா திரும்ப ஸ்டார்டிங் முதல்ல இருந்து சொல்லணும், நடுவில் இருந்து பிடிக்க முடியாது. கோழிட்ட ஓகே ஓகே கேன்சல், இங்க வந்து இல்லை இங்க இருந்து அடைக்கிறேன்னு சொல்ல முடியாது. கோழி திரும்ப கோழி முதல்ல இருந்து சொல்லணும், என் பிரதர் முதல்ல இருந்து கதையை ஸ்டார்ட் பண்ணுவோம், முதல்ல இருந்து கேள்வி கேளுங்கன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறது. அதனாலதான் நம்ம உள்ள போக போக நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் கூட வேணுதலா இருக்கணும், கவனமா இருக்கணும். அந்த சப்ஜெக்டை க்ளோஸ் பண்ணுது. இன்ஷால்லா அடுத்த அந்த யுக்திகள் வரக்கூடிய சமயத்தில் அதை பத்தி நம்ம பேசுவோம். சிம்பிளா என்ன செய்வோம்னு சொன்னா, என்னை படைத்த இறைவன் யார் எனக்கு அறிமுகப்படுத்துங்க, அல்லது என்னை படைத்த இறைவனை தெரிந்து கொள்ள வேண்டும், நீங்க படைச்ச இறைவனை தான் வணங்கணும்னு சொன்னீங்கன்னு சொன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாம் பேச தேவையில்லை, சிம்பிளா பேசினா போதும். என்ன நம்ம சொல்ல போறோம்னு சொன்னா, இப்போ படைச்ச இறைவன் ஒருவன் இருக்கான்னு இப்ப நீங்களும் ஏத்துக்கிறீங்க, அதைத்தான் நாங்களும் வணங்குறோம்னு சொல்றோம். அப்ப அந்த ஒரு இறைவன் நேரடியாக பிரார்த்தனை செஞ்சிட வேண்டியதானே. நீங்க டெய்லி காலையிலயோ ஈவினிங்கோ ஒரு ஃப்ரீ டைம்ல உட்காந்து இறைவா அப்படின்னு நீங்க நேரே அவர்கிட்ட இறைவனுடைய பிரார்த்தனை செய்யுங்க, நேரான பாதைக்கா பிரார்த்தனை செய்யுங்க. இப்படி நம்ம ஒரு சின்ன ஒரு ஹிண்ட் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணா பிரார்த்தனை செய்ய என்ன கேட்பீங்க. அப்ப அவர் என்ன சொல்லுவாரு, அவர் 2 வார்த்தை சொல்லுவார், நம்ம 2 வார்த்தை எடுத்து கொடுத்து அந்த கருத்துக்கு உள்ள அவர் நிக்கிற மாதிரி நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் கைடன்ஸ் பண்ணிக்கிறோம். கரெக்டா? அதை விட்டு நம்மளே வந்து பல மாதிரி கேள்வி கேட்கிற மாதிரி என்ன செய்யக்கூடாது, அவரை நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. கரெக்டா? புரியுதா உங்களுக்கு? அப்ப அவர் அந்த கேள்வி கேட்பாரு, இந்த மாதிரி என்ன அடிப்படை என்ன கேள்வி கேட்பாங்க அல்லது கேட்க தூண்டணும் அப்படின்னு சொன்னா, இறைவா உனி இருக்க எனக்கு தெரியும், எல்லாத்தையும் படைச்ச இறைவன் இருக்கிற, எனக்கு வந்து உன்னை சரியான முறையில் வழிபடக்கூடிய வழிகாட்டுதலை கொடு, எனக்கு நேரான பாதை கொடு, இப்படின்ற மாதிரி ஒரு பொதுவான இந்த வழிகாட்டுதலை எனக்கு திருப்தியான முறையில் சரியான மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய வழிமுறையை தான் கேட்கக்கூடிய இந்த கோணத்தை நோக்கி என்ன செய்யணும், அந்த டிஸ்கஷனை ஸ்லோவா கொண்டு போகணும். அதை சொல்லும் பொழுது அப்புறம் நம்ம எப்படி அறிமுகப்படுத்துறோம்னு சொன்னா, இதே பிரார்த்தனை தான் தொடர்ந்து நாங்களும் கேட்கிறோம்னு சொல்லி சூரத்துல் ஃபாத்தியாவை இதை வரிசை அறிமுகப்படுத்தி முடிக்கிறோம். அதை அறிமுகப்படுத்துறது ஈஸி தான், அப்படிதானே? சூரத்துல் ஃபாத்தியாவை ஸ்டார்ட் பண்ணிட்டா என்ன செய்யலாம், ஏன்னா டிஸ்கஷன் பண்ணும்போது நம்ம தப்பா கேள்வி கேட்டா அவர் என்ன சொல்லுவாரு, ஏங்க ட்ரைனிங்ல உங்களுக்கு கரெக்டா சொல்லி தரல, இந்த கேள்வி பிறகு அதில் கேட்கணும், மாத்தி கேட்கறீங்கன்னு சொல்லிடுவாரு. நம்மகிட்ட போய் ஒழுங்கா ட்ரைனிங் கத்துக்கிட்டு வாங்க, இதுக்கு பிறகு நீங்க ராங் கொஸ்டின் கேட்கறீங்க, அந்த கேள்வி கேட்கணும் அப்படின்னு அவர் என்ன செய்யக்கூடாது, நம்ம சொல்லி தர மாதிரி இருக்கக்கூடாது. பாத்துக்கிறோம். அதாவது ரொம்ப ஈஸி தான் இது, ஆனா கொஞ்சம் கவனமா செய்யலன்னு சொன்னா என்ன நடக்கும், அது ஒரு கிளியரா அந்த ஸ்டெப் நடக்காத மாதிரி இருக்கும். என்ன நம்ம சொல்லி சொல்லி பாக்குறோம், வேற வேற டைரக்ஷன்ல போகுது. அப்ப என்ன அர்த்தம், நம்ம எங்கேயோ என்ன செய்யறோம், ஒரு இன்னும் பேணுதலா அதை கொஞ்சம் கூட கவனமா நம்ம செய்ய வேண்டி இருக்கு இப்படின்னு புரிஞ்சுக்கணும். இல்லாம வேற என்ன புரிஞ்சுக்க கூடாது, இது ஒர்க் ஆகல அப்படி புரிய தேவை. மொத்தத்துல வந்து உள்ளத்தை வந்து கட்டுப்படுத்த அளவு கட்டுப்பாடு இருக்கு, அது தனி விஷயம். ஆனா நம்ம தரப்புல செய்ய வேண்டிய எப்படி செய்யணும், முடிஞ்ச அளவுக்கு நல்ல விவரமா புது இலா சபையில ஹிக்மா வல் மௌஇதத்தில் ஹஸனா வ ஜாதிலுஹும் பில்லதி ஹிய அஹ்ஸன். அப்ப திருக்குறள் வழிகாட்டுது, ஹிக்மாவோட நீங்க அழைக்கணும். அதே மாதிரி என்ன செய்யணும், மௌஇதத்தில் ஹஸனா அழகான உபதேசங்களை கொண்டு அழைக்க வேண்டும். கருத்து பரிமாற்றம், உரையாடல், வாக்குவாதம் என்று வந்தால் அழகான முறையில் இருக்க வேண்டும். அழகான சொன்னா ஸ்டைலையும் அழகா இருக்கணும், கருத்து பதிவுலையும் அழகா இருக்கணும். இந்த அடிப்படைகளை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இதை நான் திரும்ப ஏன் உங்கள்கிட்ட சொல்ல ஆசைப்பட்டேன்னு சொன்னா, என்னுடைய இந்த முதல் டிஸ்கஷனுடைய அடிப்படை நோக்கம், கேட்கறதுக்கு சில விஷயம் ரொம்ப ஈஸியா இருக்கும், ஆனா எங்க டிஃபிகல்ட்டா இருக்கும், கஷ்டம் எங்க கஷ்டமா இருக்கும், அது எங்க கஷ்டமா இருக்கும், ஃபீல்டுல கஷ்டமா இருக்கும். அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னு சொன்னா, ரொம்ப ஈஸியா யாராவது சில விஷயங்களை சொன்னா விஷயத்தை ஈஸியா நினைச்சிடக்கூடாது. அதுல தொடர்ந்து அதுக்கு பின்னாடியே ட்ரைனிங் எடுத்துட்டே இருந்தா தான் அந்த விஷயம் ஈஸியாகும். அப்படி இல்லைன்னு சொன்னா ஈஸியான விஷயம் ஈஸி மாதிரி தெரியும், ஆனா கடைசியில் எப்படி இருக்கும், நடைமுறைப்படுத்த போகும்போது கொஞ்சம் 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 கஷ்டமா தான் இருக்கும். அதனால நம்ம என்ன செய்யணும், தொடர்ந்து கொஞ்சம் அடிக்கடி பயிற்சி பண்ணிக்கிறோம். அதை அந்த கான்செப்ட் அப்படியே மைண்ட்ல தெளிவாக வச்சுக்கிறோம். அடிக்கடி கொஞ்சம் ஃபீல்டு ஒர்க்ல டிஸ்கஷன்ல ஈடுபட்டு கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் கொஞ்ச நாளே என்ன நமக்கு நல்ல ஸ்மூத்தா அந்த கருத்துக்களை பதிவு செய்யக்கூடிய ஒரு பயிற்சி கிடைக்கும். இதை அதனால முதல் ஸ்டெப், 2வது ஸ்டெப்ல கொஞ்சம் கொஞ்சம் தடங்கள் வந்தா என்ன செஞ்சிடக்கூடாது, பின்வாங்கிடக்கூடாது. அப்ப இன்னும் கொஞ்சம் நம்ம ஃபைன் டியூன் பண்ணுவதற்கு, இதை இன்னும் கொஞ்சம் நம்மளுடைய திறமையை வந்து கூர்மையாக்குறதுக்கு முயற்சி செய்யணும். இல்லாம நம்ம என்ன செய்யக்கூடாது, தயங்கி பின்வாங்கிறது. ரைட். இப்ப அடுத்த கேள்வி என்னன்னு சொன்னா, 2வது கேள்வி என்ன பெரும்பாலும் கேட்க வாய்ப்பு இருக்கு நம்ம குறிப்பா நம்மளுடைய பகுதி மக்களை பொறுத்த வரைக்கும். அப்ப இறைவனை பார்க்காம எப்படி வணங்குறது, இறைவனை பார்க்கவே முடியாதா? ஏன் அந்த கேள்வி அவங்க கேட்கிறாங்க, ஏன் இந்த கேள்வி அவங்க கேட்கிறாங்க, அவங்க பார்த்தே வணங்கி பழகிட்டாங்க. எதனால ஏதோ ஒன்று காட்டி இறைவன் வணங்குனா, அப்ப கிட்டத்தட்ட அவங்க கேட்கறது எப்படி இருக்குன்னு சொன்னா, அப்ப இந்த இதெல்லாம் சரியில்லை, இந்த இறைவனை வணங்குறது ஏதோ ஒன்று காட்டினா பரவாயில்ல மாதிரி ஒரு என்ன இருக்குது, ஒரு ஃபீலிங் ஒன்று இருக்கு. அது சரி தவறுங்கிற 2வது விஷயம். ஆனா இந்த ஃபீலிங் என்ன இருப்பதற்கு காரணம் என்ன,
அவங்களுடைய பின்னணியில அது மைண்ட்ல ஒரு பழக்கம் இருக்கு. அப்ப இந்த கேள்வியை கேட்கக்கூடியவர் இறைவன் இல்லை என்று மறுப்பதற்காக இந்த கேள்வி கேட்கல. புரிஞ்சுக்கிறோம்? இந்த கேள்வி கேட்கக்கூடிய இந்த நபர், இப்ப நம்ம பேசக்கூடிய பார்ட்டி யாரு கிடையாது. இறைவனை காட்டுறதப்ப நம்புவேன், இப்படி கேட்டா இப்படி சொன்னா யாரு அது? யாரு? ஏத்திஸ்டோ இல்ல விதண்டாவாதமோ, ஏத்திஸ்டோ கடவுள் மறுப்பாளர், இவன் தான் என்ன சொல்லுவான், இறைவன் தான் காட்டுங்க சார், நேரம் காட்டுங்க, பார்த்தா நான் ஓகே சொல்ல போறேன், இல்ல அதை பார்க்காதப்ப நம்ப முடியும், இப்படி எல்லாம் கேட்டா யாரு அது? யாரு? இறை மறுப்பாளர். அப்ப இறை மறுப்பாளர்கிட்ட பேச வேண்டிய பேச்சு, அதனுடைய டிஸ்கஷனுடைய அந்த அந்த வழி வந்து கம்ப்ளீட்டா என்னது டிஃபரெண்ட். இப்ப நம்ம பேசக்கூடிய பார்ட்டி யாரு? இறை மறுப்பாளர் கிடையாது. அவர் வந்து ஆர்வத்தோட இந்த விஷயத்தை விளங்க வேண்டும் என்ற நோக்கத்துல அவருடைய சில சில உணர்வுகளை இந்த மாதிரி எல்லாம் இருக்குது அப்படின்னு கேட்கக்கூடிய கோணத்துல கேட்கிறேன். ஆனா இந்த திருக்குறான் நம்ம சொல்லக்கூடிய திருக்குறான் மசாலா எல்லாத்தையும் பதில் சொல்லுது, அது வேற விஷயம். ஆனா இதுல நமக்கு தேவையான இந்த உரையாடலுக்கு தேவையான பதில் என்ன அப்படிங்கறத மட்டும் எடுக்கப்படும். அப்ப முதல்ல நம்ம என்ன சொல்லணும்னு சொன்னா, ஒரு திருக்குறள் வசனத்தை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன், அந்த வசனத்தை நல்லா புரிஞ்சுக்கிறீங்க, அப்புறம் எப்படி நம்ம டிஸ்கஸ் பண்ணது அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம், பிரச்சனை. திருக்குறள்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறைவனை பார்க்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்விக்கு தெளிவான ஒரு பதில் திருக்குறள் அல்லாஹ் சொல்றான். அந்த வசனம் யாருக்காவது ஞாபகம் இருக்கா? தெரியுமா? அப்படி வசனம் இருக்குன்னு தெரியுமா? என்ன தெரியுமா தெரியாதா? திருக்குறள்ல இறைவனை பார்க்க முடியுமா முடியாதான்ற கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய ஒரு வசனம் உண்டு. திருக்குறள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரா அன்ஆம் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்துல 103வது வசனத்துல ஒரு விஷயத்தை சொல்றாங்க. என்ன சொல்றாங்க என்று சொன்னால், லா துத்ரிகுல் அபுசார் வஹுவ யுத்ரிகுல் அபுசார வஹுவல் லதீஃபுல் ஹபீர். இப்படி வசனம் இருக்கு. இறைவனை எந்த பார்வையும் பார்த்து புரிந்து கொள்ள முடியாது. இதனையும் நான் துத்ரிகுல் அபுசார், பார்க்க முடியாது சொல்றதை விட பார்வைகள் புரிந்து கொள்ள முடியாது அப்படின்ற மாதிரி அந்த வார்த்தை பிரயோகம் இருக்கு. இந்த துதிரிக்கின்ற வார்த்தை ஏன் பயன்படுத்தப்படுகிறது, அதனுடைய அர்த்தம் என்ன, அதனுடைய உள்ளர்த்தம் என்ன, இப்படின்னு பெரிய டிஸ்கஷன் எங்க இருக்கு? தஃப்சீர்கள்ல நிறைய டிஸ்கஷன் இருக்கு. அதுரக்க யுதுரிக்கு இதுராக்குனா என்ன மீனிங் அப்படின்னு பல கருத்துகள் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இப்ப அந்த உரையாட அந்த டிஸ்கஷனுக்கெல்லாம் நான் போகல. நம்ம என்ன புரிஞ்சுக்கிற விரும்புறோங்க, அல்லாஹ் சொல்லக்கூடிய கருத்தினுடைய அந்த புரிந்து கொள்ள வேண்டிய வெளிப்படையான அந்த கருத்து என்னவென்று சொன்னால், லா துதிரிக்குல் அபுசார், பார்வைகள் அவனை அடைய முடியாது, அவனை பார்க்க முடியாது. அதே சமயத்தில் அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான், ஒஹுவ யுத்ரிக்குல் அபுசார், அல்லாஹ் எல்லா பார்வைகளையும் சூழ்ந்தறியக்கூடியவனாக இருக்கிறான். ஒஹுவல் லத்தீஃபுல் ஹபீர், அவன் நுட்பமானவனாக இருக்கிறான், அனைத்தையும் முற்றிலும் அறிந்தவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ்வை பற்றி பேசுகிறான். அப்ப கேள்விக்கு ஃபர்ஸ்ட் பதில் என்ன? இறைவனை பார்க்க முடியுமா? முதல் பதில் என்ன? சொல்லு, ஏன் இவ்வளவு யோசிக்கிறீங்க? முதல் பதில் பார்க்க முடியாது, அதான் ஃபர்ஸ்ட் பதில். ஆனா அல்லாஹ் அப்படி விடல, இந்த கொஸ்டின் இதோட விடல. அடுத்த வசனம் என்ன சொல்றான்? இறைவனை பார்க்க முடியாது, ஆனால் நீ இதை பார் அப்படின்னு பதில் சொல்றான். உனக்கு பார்க்கணும் தானே, பார்க்கணும்னா இறைவனை இல்ல பார்க்க முடியாது, ஆனா நீ எதை பார்க்கணும், இதை பாரு அப்படின்னு இன்னொரு ஆல்டர்னேட்டிவா எதை பார்க்கணும்னு சொல்றாங்க. இதான் இதுல உள்ள பியூட்டி. முதல் வசனத்தை மட்டும் பல பேர் பேசுவாங்க, சில சமயத்துல நம்மளும் முன்னாடி யூஸ் பண்ணிருக்கோம். இறைவனை பார்க்க முடியாது திருக்குறள் வசனப்படி, அதனால பார்க்க முடியாது, சப்ஜெக்ட் முடிஞ்சது, அடுத்த சப்ஜெக்ட் போடும். ஆனா திருக்குறள் எப்படி அந்த வசனத்தை அல்லாஹ் பயன்படுத்துறான் என்று சொன்னால், முதல்ல இறைவனை பார்க்க முடியாதுன்னு கருத்து சொல்லப்படுகிறது. அடுத்த வசனத்துல எதை பார்க்கணும் நீன்னு சொல்லப்படுது. உன்னை பார்க்கிறதுக்கு நிறைய விஷயத்தை தந்திருக்கிறேன், அதை பாரு, நீ எதை நீ பார்க்க முடியாது, இறைவனை பார்க்க முடியாது. ஏன்னா இறைவனை பார்த்து புரியணும்னு எந்த அவசியமும் இல்லை, அந்த சக்தியோ அந்த தகுதியோ நமக்கு கிடையாது. அல்லாஹ் என்ன சொல்ற, உனக்கு நீ இறைவனை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் எதை பார்க்க வேண்டும், இதை பார். இதை பார்க்காம நீ குருடனாக இருந்தால் உனக்கு தான் அது கேடு. இதை யார் பார்க்கிறானோ அது அவனுக்கு நல்லது. அப்ப பார்க்க முடியுமான்ற கேள்விக்கு இறைவன் எப்படி மொத்தத்தில் பதில் சொன்னான்னு சொன்னா, எதை பார்க்கணுமோ நீ அதை பார் அப்படின்னு பதில் சொன்ன. இந்த டிஸ்கஷன் புரிஞ்சா உங்களுக்கு? பார்க்க முடியாதுன்றதோட நிறுத்தல, நம்ம எப்படி இந்த டிஸ்கஷனை கொண்டு போகணும், இந்த வசனம் எப்படி சொல்லுது நமக்கு. இறைவனை பார்க்க முடியாத கேள்விக்கு இறைவன் சொல்றான், நீ பார்க்க வேண்டியது இருக்கிறது, அதை பார். அதை பார்த்தால் நீ புரிந்து கொள்வாய், அதை பார்க்காம நீ குருட்டுத்தனமா நடந்தா என்னது, உனக்கு நீயே கேடு செய்து கொண்டாய். அப்ப நீ பார்க்க வேண்டியதை பார்க்கணும், அப்ப உனக்கு புரிய வேண்டியது புரியும். இந்த செய்தி தான் முக்கியமான செய்தி. 104வது வசனம். 104வது வசனம் அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் என்று சொன்னால், கது ஜாஅக்கும், இதையும் உண்மையிலே அரபிக் மொழியிலும் கொஞ்சம் வார்த்தை விளையாட்டு இருக்குது. ஏன்னா அபுசரான்னு சொன்னா பார்த்தான் அர்த்தம், பசரான்னு சொன்னா பார்வை, அபுசரா பார்த்தான் என்றார். கரெக்டா? அதே மாதிரி இன்னொரு வார்த்தை இருக்கு, பசாயிர்னு ஒன்று இருக்கு. பசாயிர் சொன்னா அகப்பார்வை அல்லது
தெளிவான அறிவு இதுக்கு சொல்லப்படும். எல்லாம் எந்த ரூட் வேர்ட்ல வருது? பசரன்ற ரூட் வேர்ட்ல இருந்து வருது. பார்வைன்ற ரூட் வேர்ட்ல இருந்தே இந்த எல்லா வார்த்தை பிரயோகங்களும் இந்த திருக்குறள் வசனத்தில் வருவதை பார்க்கிறோம். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், கது ஜாஅக்கும் பஸாயிரு மிர் ரப்பிக்கும். இறைவன் புறத்திலிருந்து உங்களுக்கு பல ஆதாரங்கள், இந்த பஸாயிர பல ஆதாரங்கள், பல அதாவது அகப்பார்வையால் புரிந்து கொள்ளக்கூடிய விளக்கங்கள், தெளிவுகள், அத்தாட்சிகள், இப்படின்னு பல கருத்தை சொல்லலாம். இதுக்கு பஸாயிருக்கு. இப்ப அதனாலதான் திருக்குறளுடைய இன்னொரு வசனத்துல, தாவா வசனத்துல, குல் ஹாதிஹி சபீலி, அந்த வசனம் எப்படி வரும்? அதுவு இலல்லாஹி அலா பஸீரத்தின். ஆனா பஸீரத்தின் சொன்ன என்ன? தெளிவான ஆதாரங்களின் அடிப்படையில், தெளிவான விளக்கங்களின் அடிப்படையில், தெளிவான அண்டர்ஸ்டாண்டிங் உடைய அடிப்படையில. அப்ப நம்ம உள்ளத்துல தெளிவான ஒரு இது கிளாரிட்டி இருக்கு. இத பஸீரா என்று சொல்கிறோம். பஸாயிர் என்று சொன்னா அதனுடைய பன்மை பஸாயிர். அல்லாஹ் சொல்ற, நான் பல பஸாயிர்களை அனுப்பி இருக்கிறேன், அத்தாட்சிகளை அனுப்பி இருக்கிறேன். அப்ப கது ஜாஅக்கும் பஸாயிரு மிர் ரப்பிக்கும், உங்கள் இறைவன் புறத்திலிருந்து பல அத்தாட்சிகள் வந்திருக்கின்றன. பல பஸாயிர்கள், அரபி வார்த்தையை வச்சுருங்க, பஸர பஸாயிர் வந்திருக்கின்றன. அடுத்து அல்லாஹ் சொல்ற, ஃபமன் அபுஸர, யார் அதை பார்க்கிறானோ. உங்க கொஸ்டின் என்ன? உங்களோட கேள்வி என்ன? முதல்ல கேட்டவரோட கேள்வி என்ன? எனக்கு பார்க்க வேண்டும். அவன் சொல்ற, பாரு. எதை பாரு? பஸாயிரை பாரு. பஸாயிரை பார்க்க வேண்டும். ஃபமன் அபுஸர, யார் அந்த பஸாயிரை பார்க்கிறானோ, ஃபலி நஃப்ஸிஹி, அது அவனுக்கு நன்மையான முறையிலே ஆகிறது. ஒமன் அமிய, யார் அந்த பஸாயிர்களை பார்க்காமல் கண்ணை மூடிட்டு குருட்டுத்தனமா நடந்து விடுவானோ, அல்லது வேண்டுமென்றே விதண்டவாதமாக அதை பார்க்க மாட்டேன் என்று அடம் பிடிப்பானோ, இப்படி எல்லாம் பிடிச்ச என்னது? அது அவனுக்கு எதிராக ஆகிவிடுகிறது. அப்புறம் நபி அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல சொல்லுகின்றார், வமா அன அலைக்கும் பிஹஃபீஸ், உங்களுக்கு உங்கள் மீது ஒரு பாதுகாவலனாக நான் வரல. என்னுடைய நோக்கம் என்ன? நான் அனுப்பப்பட்ட நோக்கம் என்ன? முபல்லிர், எத்தி வைக்கக்கூடியதான் என்னுடைய வேலை. அப்ப ஓ வேலை என்ன? இறைவனிலிருந்து ஏகப்பட்ட பஸாயிர்கள் வந்திருக்கின்றன. நீ பார்க்க வேண்டுமா? எதை பாரு? இறைவன் அனுப்பிய பஸாயிரை பார். அதை பார்த்தால் அது உன் நஃப்ஸுக்கு நல்லது, உனக்கு நல்லது. அதை பார்க்காமல் குருட்டுத்தனமாக நடந்து விடாது. இப்ப பார்க்கிறது கண்ணை மூடுறது, அல்லது பார்க்கிறது குருட்டுத்தனமா நடக்குது. ஏன்னா பார்வையை வச்சே பேச்சு, இந்த பேச்சு இருக்குது. அதை பார்க்காம நீ திரும்பிட்டு போனா என்ன அர்த்தம்? உனக்கு சரியான வழி கிடைக்காது. அப்போ உன்னுடைய நஃப்ஸுக்கு எதிராக அது திரும்பி விடும். உனக்கு எதிரான ஒரு வேலையை நீ செய்யறதாக ஆகும். அப்போ இறைவனை பார்க்க முடியுமா என்ற கேள்விக்கு அடிப்படையில் என்ன பதில் என்று சொன்னால், நீ பார்க்க வேண்டியவைகள் இருக்கின்றன, அதை பார். அதை பார்த்தால் உனக்கு என்ன புரியும்? இறைவனை பற்றிய உண்மைகள், தெளிவுகளை நீ புரிந்து கொள்ளலாம். அதை பார்க்காமல் அடம் பிடித்து குருட்டுத்தனமாக நடந்து கொண்டால், பார்க்க மறுத்தால் உனக்கு என்ன கிடைக்காது? நேரான பாதை கிடைக்காது. உன்னுடைய நஃப்ஸுக்கு அது எதிர்மறையான ஒரு செயல்பாடாக மாறிவிடும் அப்படின்ற கருத்தை அல்லாஹ் பதிவு செய்கிறான். அப்ப பார்க்க முடியுமா என்ற கேள்விக்கு நம்ம குலாசாவாக அதனுடைய சம்மரி பதில் என்னவென்று சொன்னால், இறைவனை பார்க்க முடியாது, ஆனால் நீ பார்க்க வேண்டியது இருக்கின்றது. இறைவன் பார்க்க வேண்டிய விஷயங்களை அனுப்பி இருக்கிறார். அதை நீ கட்டாயம் என்ன செய்யணும்? பார்க்க வேண்டும். அதை பார்த்தால் இறைவனை நீ புரிந்து கொள்ளலாம், நேர்வழியை நீ புரிந்து கொள்ளலாம், இறைவனுடைய வல்லமைகளை புரிந்து கொள்ளலாம். அதை பார்க்க மாட்டேன் என்று அடம் பிடித்து குருட்டுத்தனமாக நடந்தால் என்ன செய்யாது? நேர்வழி கிடைக்கலன்னா இப்ப யார் பொறுப்பு? பாருன்னு சொன்னதை பார்க்க மாட்டேன்னா யார் பொறுப்பு? எனக்கு நேர்வழி வேணும்னு சொன்னா இறைவன் சொன்னா இதை பார்ப்பார், நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னா யார் பொறுப்பு இருக்கு? நீதான் பொறுப்பு. இறைவன் சொன்னதை பார்ப்பா, இறைவன் இதை பாருன்ற அதை பாரு என்பது கருத்து. இப்ப இதுல என்ன விசேஷம் என்று சொன்னால், இந்த திருக்குர்ஆன் வசனம் ஆல இம்ரானுடைய 103, 104 வசனத்தை பத்தி பேசுறோம். இதுக்கு முன்னாடி ஒரு வசனத்துக்கு நீங்க போனீங்கன்னு சொன்னா ஏறக்குறைய ஒரு முழு பக்கம் அல்லாஹ் திருக்குர்ஆன்ல இந்த வசனத்தை என்ன சொல்கிறான் என்று சொன்னால், அல்லாஹ் தான் விதைகளில் இருந்து விதைகளை வெடிக்க செய்து பயிர்களை முளைப்பிக்க செய்கின்றான். அவன் தான் உங்களுக்கு வான பூமியை படைத்தான். அவன் தான் நட்சத்திரங்களை உங்களுக்கு வழிகாட்டுதலாக படைத்தான். வரிசையாக அல்லாஹ்வுடைய படைப்பு, அல்லாஹ்வுடைய வல்லமைகள், அல்லாஹ்வுடைய ஆற்றல்கள் என்று இவைகளையே சொல்லிவிட்டு அதுக்கு பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த வசனத்துல என்ன சொல்லுகிறான் என்று சொன்னால், இந்த இறைவனை பார்வைகள் பார்க்க முடியாது என்று சொல்வதற்கு முன்பாக உள்ள வசனத்துல இறைவன் சொல்லுகிறான், தாலிகுமுல்லாஹு ரப்புக்கும் லா இலாஹ இல்லாஹு, இவன் தான் உங்கள் ரப்பு. யாரு? இந்த அதுக்கு முன்னாடி உள்ள பேச்சில் சொல்லப்பட்ட அந்த விஷயங்கள். அல்லாஹ் தான் விதைகளிலிருந்து பயிர்களை முளைவிக்க செய்கின்றான், அவங்களை படைத்தான், இறந்தவற்றிலிருந்து உயிரானவற்றை வெளிப்படுத்துகின்றான், உயிரானவற்றிலிருந்து இறந்ததை வெளிப்படுத்துகின்றான்,
அப்படின்னு ஒரு பேஜுக்கு தொடர்ந்து முழுமையாக இறைவனுடைய வல்லமைகள் அத்தாட்சிகள் அவன் நீங்க என்னெல்லாம் பார்த்து படிப்பினை பெற வேண்டுமோ இவைகள் எல்லாம் பேசப்படுகிறது. பேசப்பட்டுட்டு அதனுடைய முடிவில் என்ன சொல்றான்? இறைவன் சொல்றான் தாலிக்கும் முல்லாஹு ரப்புக்கும், இதுதான் உங்க ரப்பு. உங்க ரப்பு எப்படிப்பட்டவன்? இப்ப நீங்க பாத்தீங்கல்ல, இதுதான் உங்க ரப்பு. லா இலாஹ இல்லல்லாஹு, அவனை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை. காலிகு குல்லி ஷை, ரப்பு பத்தி மொத்தமா டிஃபைன் பண்றான் அல்லாஹ் இந்த இடத்துல. என்னது? காலிகு குல்லி ஷை அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாவற்றையும் படைத்தவன். ஃபஅபுதுஹு, அவனை வணங்குங்க. இப்ப இவ்வளவு நேரம் நம்ம டிஸ்கஷன் எப்படி கொண்டு வந்திருக்கிறோம்? அனைத்தையும் படைத்தவனை வணங்கு. இங்க இறைவன் நம்மகிட்ட அந்த கருத்து திருக்குறான் நமக்கு எப்படி அதை நம்ம கற்றுத் தருது? இறைவனுடைய வல்லமைகளை சொல்லப்படுகிறது, அவனுடைய படைப்பாற்றல் குறிப்பாக பேசப்படுகிறது. இறுதியில இதுதான் உங்கள் ரப்பு, வணக்கத்துக்குரியவன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை. காலிகு குல்லி ஷை ஃபஅபுதுஹு, அனைத்தையும் படைத்தவன் அவன்தான், அவனை மட்டுமே நீங்கள் வணங்க வேண்டும். வஹு அலா குல்லி ஷைஇன் வக்கீல், அவன் எல்லா விஷயங்களுக்கும் பொறுப்பாளனாக வக்கீலாக இருக்கிறான் என்று சொல்லிவிட்டு அடுத்த வசனம் என்ன சொல்லுது? லா துத்ரிகுல் அப்சார், அவனை எந்த பார்வையும் பார்க்க முடியாது. வஹுவ யுத்ரிகுல் அப்சார வஹுவ லத்தீஃபுல் கபீர், அவன் அனைத்து பார்வைகளையும் பார்க்கிறான், அவன் லத்தீஃபாகவும் கபீராகவும் இருக்கிறான் என்று சொல்லிவிட்டு ஆனால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கத் ஜாஅக்கும் பஸாயிரு மின் ரப்பிக்கும், ஆனால் உங்கள் இறைவன் உங்களை விட்டுல, இறைவன் தன் புறத்திலிருந்து பல அத்தாட்சிகளை உங்களுக்கு அருளி இருக்கிறார். ஆகவே நீங்க என்ன செய்ய வேண்டும்? ஃபமன் அபுசார, யார் அந்த அத்தாட்சிகளை பார்க்கிறானோ, பசாயை பற்றி அறிஞர்கள் சொல்கின்றார்கள், எப்படி உடலுக்கு கண் பார்வை அபுசரா என்று இருக்கிறதோ அது மாதிரி உள்ளத்தின் பார்வை பசாயர் என்று சொல்றாங்க. இப்ப உள்ள பார்வை வந்து என்னது? கல்புடைய பார்வை பசாயர், கண்ணுடைய பார்வை அபுசார் பார்வை, இந்த பார்வை. அப்ப இந்த பார்வை புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களை அனுப்பியிருக்கிறான். அதை புரியறதுக்கு நீங்க என்ன செய்யணும்? உங்கள் கண்களால் பார்க்க வேண்டும். பார்த்தால் உள்ளதால் நீங்க என்ன செய்யலாம்? இந்த விஷயங்களை விளங்கிக் கொள்ளலாம். கண்ணால பார்க்க மாட்டேன்னு மறுத்து புறக்கணித்து திரும்பினால் உங்க நப்சுக்கு நீங்களே தீங்கிழைத்துக் கொண்டீர்கள். அப்ப பார்க்க வேண்டும் என்றால் எதை பார்க்க வேண்டும் என்று ரப்பு சொல்கிறான், அதை பார்க்க வேண்டும். இது என்ன அப்படின்னு வருகின்ற பொழுது அறிஞர்கள் பல கருத்துக்களை சொல்லக்கூடிய விஷயங்களை பார்க்கிறோம். இந்த உரையிலேயே ஸ்டார்டிங்ல வந்து நம்ம ஒரு சில விஷயங்களை நம்ம தெளிவுபடுத்தி இருந்தோம். அதாவது எப்படி ஒருவன் நேர்வழியை பெற முடியும் அப்படின்னு சொன்னா அதுல ஒரு அடிப்படை அம்சம் நம்ம சொல்லியிருந்தோம். நேர்வழி பெறுவதற்கு உள்ள அடிப்படையான அம்சம் என்னன்னு சொன்னா, உள்ளத்துல வந்து அல்லாஹ் என்ன தந்திருக்கிறான்? ஃபித்ராவை தந்திருக்கிறான். வெளியில அல்லாஹ்வுடைய ஹல்க் இருக்கு, ஹல்குல்லா, இது ஃபித்ரத்துல்லா. இன்னொன்னு என்னது? மூணாவது என்னது? ஒன்னு ஃபித்ரத்துல்லா, இன்னொன்னு ஹல்குல்லா. ஹல்குல்லா என்னது? அல்லாஹ்வுடைய ஹல்குல்லா அப்படின்னா என்னது? ஹலக்கன என்ன அர்த்தம்? ஹல்குனா படைப்பு. ஹல்குல்லா அல்லாஹ்வுடைய படைப்பு. அல்லாஹ்வுடைய படைப்பு இருக்கு, அல்லாஹ் கொடுத்த ஃபித்ரா இருக்கிறது. இன்னொன்னு என்னது? இது அத்தாட்சிகள்ல இது ஒரு அத்தாட்சி தான் உங்களுக்கு ஹல்கு. இன்னொன்னு கலாமுல்லா, அல்லாஹ்வுடைய வேதம் இருக்குது. அப்போ வேர்ட்ஸ் ஆஃப் அல்லாஹ் இருக்குது, வேர்ல்ட் ஆஃப் அல்லாஹ் இருக்குது, உள்ள மனிதனுடைய அல்லாஹ் கொடுத்த இயல்பு ஒன்று இருக்கிறது. இது மூணு சரியான முறையில் கனெக்ஷன் ஆன நேர்வழி கிடைக்கும். அதனால அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கான்? உனக்கு உள்ளத்துல நேர்வழி பெறக்கூடிய ஏற்பாடு நம்ம தந்திருக்கிறோம். இதெல்லாம் நம்ம முதல் டிஸ்கஷன் நம்ம பண்ணிருக்கிறோம். ஆகவே நீ சரியான முறையில் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை பார்த்தால், அத்தாட்சி என்றால் அல்லாஹ்வுடைய ஹல்கு, அல்லாஹ்வுடைய கலாம், இதை ரெண்டையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற நன்னோக்கோடு அதை அணுகினால் உனக்கு என்ன கிடைக்கும்? நேரான வழி கிடைப்பதற்கு அது போதுமானதாக இருக்கும். இறைவனை பற்றி தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அதனாலதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆன்ல சொல்கின்ற பொழுது இந்த வானம் பூமியுடைய படைப்பை நிராகரிக்கக்கூடியவர்கள் எப்படி பாக்குறாங்க? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், வமா கலக்கன சமாவாதி வல் அர்த வமா பைனஹுமா பாத்திலா. வானம் பூமி, கொஞ்சம் கவனிங்க, வானம் பூமி இவைகளுக்கு இடையில் உள்ள அனைத்தையும் வீணுக்கு நாம் படைக்கவில்லை அல்லாஹ் சொல்கிறார். ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான்? ذالிக வன்னுல்லதீன கஃபர். இப்படி யார் நினைக்கிறா? எப்படி வீணாக படைக்கப்பட்டிருக்கின்றது வானம் பூமி என்று நினைக்கக்கூடியது யாருடைய நினைப்பு? வன்னுல்லதீன கஃபரு, நிராகரிக்கக்கூடிய மக்களின் நினைப்பு, அந்த நினைப்பு. அப்ப இது ஒரு நோக்கத்தோடு படைக்கப்பட்டிருக்கிறது என்ற பார்வை யாருடைய பார்வை? நம்பக்கூடியவனின் பார்வை. இது வீணாக படைக்கப்பட்டிருக்கிறது, இதுக்கு ஒரு நோக்கம் இல்லை என்ற பார்வை யாருடைய பார்வை? மறுப்பாளரின் பார்வை என்று அல்லாஹ் சொல்லி தருவதை பார்க்கிறோம். அப்போ ஒரு மூமியினுடைய பார்வை என்ன விளைவை தரும் என்று சொன்னால் அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான், அல்லதீன யذكرون அல்லாஹ
கியாமன் வ குஊதன் வ அலா ஜுனூபிஹிம் வ யதஃபக்கருன ஃபீ ஹல்கி ஸமாவாதி வல் அர்தி ரப்பனா. எல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்க என்ன சொல்லுவாங்க? மா ஹலக்த ஹதா பாத்திலா, நீ இதை வீணுக்கு படைக்கவில்லை. இது யாருடைய பேச்சு? இது நம்பிக்கையாளர்களுடைய பேச்சு. நீ இதை வீணுக்கு படைக்கவில்லை, எங்களை நரகத்திலிருந்து பாதுகாத்துரு. மறுக்கக்கூடியவனுடைய சிந்தனை என்ன? இது வீணாக படைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ சரியான பார்வை பார்த்து அவன் என்ன செஞ்சிருவான்? இறைவனை புரிந்து கொள்ளலாம். பார்க்க மறுத்தால் அல்லது முரண்டு, அதாவது வம்படியாக பார்க்க மாட்டேன் என்று திரும்பி சென்றால் அவனுக்கு என்ன கிடைக்காது? நேர்வழி கிடைக்காது என்பதுதான் இதனுடைய அடிப்படையான விஷயம். அப்ப இந்த கருத்தை நம்ம பதிவு செய்கின்ற பொழுது நம்ம சொல்ல வேண்டிய முக்கியமான மேட்டர் என்னவென்று சொன்னால், இறைவனை நேரடியாக பார்க்க முடியாது, திருக்குர்ஆன் வசனம் சொல்கிறது. ஆனால் நீ எதை பார்த்தால் இறைவனை புரிந்து கொள்ளலாம் என்பதற்கு பல பசாயில்களை, அத்தாட்சிகளை இறைவன் அனுப்பியிருக்கிறார். அவைகளில் அல்லாஹ்வுடைய படைப்பு, அல்லாஹ்வுடைய கலாம், நபியுடைய வாழ்க்கை, இப்படி பல அம்சங்கள் இருக்கின்றன. இவைகளை பார்த்தால் நீ என்ன புரிந்து கொள்ள முடியும்? உன்னை படைத்த ரப்பு, அவனுடைய தன்மை, அவனை எவ்வாறு வணங்க வேண்டும், அவனை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய புரிதல்களை நீ எடுத்துக்கொள்ள முடியும். அப்ப புரிதலை பெற்றுக் கொள்வதற்கு நீ என்ன பண்ண தேவையில்லை? நேரடியாக இறைவனை பார்க்க வேண்டும் என்ற தேவை கிடையாது. அது பார்க்க முடியாது என்று சொல்லக்கூடிய இந்த கருத்தை நமக்கு கரெக்டா? இப்ப இந்த பாயிண்ட் கிளியரா? அப்ப பார்க்க வேண்டும் என்று சொன்னா பார்க்க முடியாது நம்ம நிறுத்தல. நீ பார்க்க வேண்டுமா? நீ இதை பார். அல்லாஹ் சொல்றான் பார்க்கணும்னு ஒருத்தன் கேட்டா இதை பாருன்னு அல்லாஹ் சொல்றான். இதை பார்த்தா நீ இதை புரிஞ்சு கொள்ளலாம். ஆனா நேரடியாக அல்லாஹ்வை பார்க்க முடியாது. இதான் திருக்குர்ஆன் நமக்கு சொல்லி தரக்கூடிய கருத்து. இந்த கோணத்தை நம்ம கொண்டு போனோம்னு சொன்னா அவங்க எப்படி இருக்காரு? பார்க்க முடியாது, எப்படியா போங்க அப்படின்னு சொல்லணும். பார்க்க முடியாது, ஆனா என்ன தேவையில்லை, பார்த்து புரியணும்னு அவசியம் இல்லை. ஏனென்றால் நீ புரிவதற்கு தேவையான வசாயிர்கள், அத்தாட்சிகள், எதை நீ பார்க்க வேண்டுமோ அதை இறைவன் நீ பாருன்னு சொல்றான். இதை பார், அபுசரா என்று சொல்லிட்டான். அப்ப நீ பார்த்தால் நீ என்ன செய்யலாம்? புரிய வேண்டிய விஷயங்களை தெளிவாக புரிந்து கொள்ளலாம். இது ஒரு அடுத்த முக்கியமான கருத்து. இப்ப இந்த கருத்தையும் முதல் உள்ள கருத்தையும் நம்ம அடிப்படையில் சொல்லி கொடுத்தோம் என்று சொன்னால் அது என்ன ஒரு தெளிவை தரும் என்றால், தொடர்ந்து நம்ம இறைவனை பிரார்த்தனை செய்ய வேண்டும், வணங்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய கருத்து அவங்களுக்கு தெளிவாக வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு பிறகு நம்ம என்ன செய்யலாம்? ஏதோ ஒரு நாளைக்கு பள்ளியில் வந்து தொழுங்க அப்படின்னு ஒரு நாளைக்கு இன்வைட் பண்ணலாம். பள்ளியில் நடக்கக்கூடிய தொழுகையை பார்த்து பல விசனத்துக்கு வந்ததை பார்த்துருக்கிறோம். சில பேர் சும்மா தொழுகை பள்ளிக்கு வராங்க, பள்ளிக்கு வருகிறார்கள். பள்ளிவாசலிலே முஸ்லீம்கள் தொழக்கூடிய தொழுகை, அந்த கட்டமைப்பு, அவங்க சஜிதா செய்யக்கூடிய அந்த கோணம், அந்த அமைதியான சூழல், ஓதக்கூடிய வசனங்கள், இதெல்லாம் அவங்களுக்கு என்ன செய்து உள்ளத்துல பெரிய பாதிப்பு ஏற்படுத்துகிறது. அப்ப அவங்களுக்கே உணர்வு வருது, இப்ப நாமளும் இந்த கூட்டத்தோட சேர்ந்து தொழக்கூடியவனா மாறணும், இறைவனை வணங்கணும் என்றெல்லாம் உணர்வுகளால் அவர்கள் உந்தப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அப்ப என்ன செய்வாங்க? அவங்க இந்த நேரான பாதையை ஏற்றுக்கொள்வதற்கு இவைகளெல்லாம் தூண்டுகோலாக இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, பொதுவாகவே தாவால பேசி முடித்த பிறகு நேரான பாதையை நோக்கி வாருங்கள் என்று அழைப்பு விடுவது ஒரு முக்கியமான பணி. பல சமயத்தில் நம்ம சொல்லிட்டு விட்டுருவோம், வாங்கன்னு கூப்பிட மாட்டோம். அப்ப அவங்க நினைச்சுக்கிறாங்க நம்ம வாங்க, நம்ம வரலாமான்னு கேட்கலாமா கூடாதான்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்படி இல்லை, நம்ம என்ன வாங்க. இது இப்ப உதாரணமாக வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, இதை நீங்க நம்புறீங்க தானே? ஆமா. முகமது நபி இறை தூதர், இதை நீங்க நம்புறீங்க தானே? ஆமா. அப்ப என்ன நீங்க என்ன அடிப்படையில் இது ரெண்டையும் நம்பணும்? என்ன சத்தமா சொல்லுங்க, சவுண்ட் பத்தாது. இது ரெண்டையும் நம்பினா முஸ்லீம். அப்ப ஏற்கனவே உங்க நம்பிக்கை அடிப்படையில் நீங்க என்னதான் முஸ்லீமா தான் இருக்கிறீங்க. அப்ப அந்த நம்பிக்கை அடிப்படையில் வாழுங்க, வெற்றி நோக்கி வாங்க, சொர்க்கத்தை நோக்கி வாங்க. எது தடையா இருக்கு? ஏற்கனவே உங்க நம்பிக்கையை நீங்க செயல்படுத்த என்ன பிரச்சனை இருக்கு உங்களுக்கு என்று சொல்லக்கூடிய முறையில் அழகா என்ன செய்யலாம்? அழைப்பு விடலாம், அழைக்க வேண்டும். அப்ப அழைத்ததான் அவங்க என்ன செய்வாங்க? அப்ப நம்ம அந்த ஸ்டெப் எடுக்கணும் போல. இப்படியே இருந்துகிட்டே போயிட முடியாது, அடுத்த ஸ்டெப் நம்ம எடுக்க வேண்டும், அது அவசியம் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அந்த கருத்தை புரியக்கூடிய வாய்ப்பு. சில பேர் இல்ல பாய் நான் யோசிக்கிறோம், கரெக்ட் தான், சரஜமா இங்க போய் கேட்டீங்க, ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? அப்ப என்ன சொல்லுவாங்க? ஒரு டவுட் இருக்கு, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா என்கிட்ட கேளுங்க, நான் சொல்றேன். அந்த அளவுக்கு தெளிவா தான் இருக்கிறேன். ஆனா சரி, அப்ப அடுத்த ஸ்டெப் இருக்கட்டும் பாய், பாப்போம் பாய், போட்டும் பாய், மிச்சு போயிட்டே இருப்பான். இப்படி பாத்துறீங்களா சில பேர்? அப்ப நம்ம என்ன சொல்லலாம்னு சொன்னா, திருக்குர்ஆனுடைய ஒரு வசனத்துல, அந்த வசனம் முடிஞ்சா எடுத்து காட்டுறோம் உங்களுக்கு.
திருக்குறள்ல சூரா ஆராஃப் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்துல வசனத்துல நோட் பண்ண தேவையில்லை, இன்ஷா அல்லாஹ் நோட்ஸ்ல இருக்கும். அது உங்களுக்கு நோட்ஸ் கிடைக்கல நினைக்கிறேன் தானே? ஓகே. அது அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுகிறான்னு சொன்னால் 185வது வசனத்துல அவலம் யந்துரு ஃபீ மலக்கூத்தி ஸமாவாத்தி வல் அர்த். இதுக்கு முன்னாடி முகமது நபியை பத்தி யோசித்து பார்க்கவில்லையான்னு கேட்கிறான் அல்லாஹ். பார்த்தா நீங்க அவர் உண்மையான இறை தூதர் என்பதை உணர்ந்து கொண்டிருப்பீர்கள். அப்ப நபி அவர் கொண்டு வந்த வேதம், இதை நீங்க ஒருவன் சிந்தித்து பார்ப்பான் என்று சொன்னால் நடுநிலைமையோடு அவன் எதை புரிந்து கொள்வான்? அவர் உண்மையிலேயே அச்சமுடைய எச்சரிக்கை செய்ய வந்த ஒரு இறை தூதர் என்பதை புரிந்து கொள்வான். அடுத்து அல்லாஹ் சொல்றான் அவர் யந்துரு ஃபீ மலக்கூத்தி ஸமாவாத்தி வல் அர்த். வானம் பூமியின் ஆட்சி அதிகாரத்தை பார்க்க வேண்டாமா? வமா ஹலக்கல்லாஹு மின் ஷை. அல்லாஹ் படைத்த படைப்பை பார்க்க வேண்டாமா? இதை பார்த்தால் என்ன செய்வான் ஒருவன்? நேர்வழியை புரிந்து கொள்ளலாம். அப்ப நேர்வழியை புரிந்து கொள்ள எதெல்லாம் பார்க்கணும்? அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல், அதாவது அல்லாஹ்வுடைய கலாம், நபியுடைய வழிகாட்டுதல் ஒண்ணு, அல்லாஹ்வுடைய படைப்பு, இவைகளை பார்த்தா நேர்வழி புரிந்து கொள்ள முடியும். அடுத்து அல்லாஹ் சொல்றா வ அன் அஸா அன் யகூன கத் தரப அஜலுஹு. ஆனா கவனமா இருக்க வேண்டிய விஷயம் என்ன? எப்பொழுது வேண்டுமானாலும் அவர்களுக்கு நிர்ணயித்தவணை வந்து விடலாம். அப்ப என்ன செஞ்சுட்டே இருக்க முடியாது, யோசிச்சுக்கிட்டே போக முடியாது. நீ இதை யோசிச்சு பார்த்தா முடிவுக்கு வந்துடலாம். முடிவுக்கு வந்த பிறகு என்ன செய்யணும்? நீ முடிவெடுத்து அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும். யோசிச்சுக்கிட்டே இருந்தா நீ கவனிக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்கு. என்னது? அதே வசனத்தை அல்லாஹ் சொல்றான் பாருங்க. அந்த வசனம் வந்து ஒரே வசனம் தான். அல்லாஹ் சொல்றான் எதை யோசிச்சா நேர்வழி பெறுவியோ அதே வசனத்தை அல்லாஹ் என்ன சொல்றான்? நீ கவனமா இருக்க வேண்டும். அதாவது கவனம் ஊட்டக்கூடிய ஒரு வார்த்தை அல்லாஹ் பதிவு செய்கிறான். ஒருவேளை அவனுடைய முடிவு அவனை அடைந்து விடலாம். அப்ப என்னைக்கு வந்தாலும் என்ன வந்துடும்? மௌத்து ஒன்று இருக்கு, நடந்து விடலாம். ஆகவே முடிவு எப்ப எடுக்கணும்? மௌத்துக்கு முன்னாடி எடுக்கணும். மௌத்துக்கு முன்னாடி எடுக்கணும்னா எப்ப எடுக்கணும்? ஆக்சுவலா மௌத்துக்கு முன்னாடி எடுக்கணும்னா எப்ப எடுக்க முடியும்? சொல்லுங்க சொல்லு சத்தமா சொல்லுங்க. ஏன் அந்த நேரத்தில் எடுக்கணும்? கரெக்ட். பாயிண்ட் புரிஞ்சா? ஒரு சகோதரர் தான் ஒருத்தர் கேள்வி கேட்டாரு. அதாவது இஸ்லாம் கரெக்டான மார்க்கம்னு புரியுது. அப்ப இறப்பதற்கு முன்னாடி இஸ்லாம் ஏத்துக்கிட்டா வெற்றி தானு கேட்டாரு. ஆமா, இறப்பதற்கு முன்னாடி ஏத்துக்கிட்டா இன்ஷா அல்லாஹ் வெற்றி தான். அப்போ பிரச்சனை இல்லை. அப்ப என்ன சொல்ல வர்றாரு அவரு? கொஞ்ச நாள் கழிச்சு நான் மூத்த போற முன்னாடி விசாரித்து வந்தேன். ஆனா என்ன அதுல பாயிண்ட்னு சொன்னா, இறப்பதற்கு முன்னாடி ஏற்றால் வெற்றி தான். ஆனா இறப்பதற்கு முன்னாடி ஏற்கலாம் என்று சொன்னால் எப்போ ஏத்துக்கிறணும்? இப்போ வாழக்கூடிய காலம் தான் எது? இப்போ ஏன்னா அடுத்த நிமிஷம் நீங்க டபுள்னு ஆஃப் ஆயிடுச்சுன்னா முடிஞ்சது. அப்ப இறப்பதற்கு முன்னாடி ஏற்றுக்கொள்வது என்றால் யதார்த்தத்துல உண்மை என்னன்னு சொன்னா, இப்போ இந்த மொமெண்ட் தான் உண்மையான இறப்பதற்கு முன்னாடி உள்ள டைம், உங்கள்ட்ட உள்ள டைம். இதுக்கு பிறகு உள்ள எந்த டைம் உங்க டைம் கிடையாது. கரெக்ட் தானே? அப்ப இதான் இந்த யதார்த்தம். அப்ப இறப்பதற்கு முன்னாடி ஏத்துக்கிட்டா வெற்றி தானேன்னு சொல்லி பிறகு ஓகேவே அப்ப பிரச்சனை இல்லை, என் கேள்வி பதில் கிடைச்சி நான் பொறுமையா பாத்துக்கிறேன். இல்ல, பொறுமையா பார்க்க முடியாது. என்றால் இறப்பதற்கு முன்னாடி உள்ள டைம்ங்கிறது உண்மை. ஆனா அந்த டைம் இதுதான் அந்த டைம். இந்த தெளிவு விளக்கம் தரப்பட வேண்டும். இதே வசனத்துல கடைசியில் அல்லாஹ் என்ன சொல்றானே என்று சொன்னால், ஃபபி ஐயி ஹதீஸின் பஅதஹு யுமினூன். இது தவிர வேற எதை பார்த்து வந்து ஈமான் கொள்வார்? அப்ப ஈமான் கொள்றா எதை பார்த்தா ஈமான் கொள்ள முடியும்? அல்லாஹ்வுடைய படைப்பு, அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல், அதே சமயத்தில் மரணம் எப்போ வேணா வந்து விடலாம், அதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொல்லுகிறான், இவைகளை எல்லாம் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஃபபி ஐயி ஹதீஸின் பஅதஹு யுமினூன். இதை தவிர வேற எதை பார்த்து ஈமான் கொள்ள போறீங்க நீங்க? அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுக்கு இந்த கேள்விக்கு என்ன அர்த்தம்? இல்ல, இந்த கேள்விக்கு என்ன அர்த்தம்? இதை தவிர எதை பார்த்து ஈமான் கொள்ள போகிறீர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? வேற எதுவும் இல்ல. வேற இதை தவிர எதை பார்த்து ஈமான் கொள்ள போறேன்னா நான் லிஸ்ட் பார்த்து சொல்றேன்னு சொல்லுங்க. இந்த கேள்விக்கு என்ன அர்த்தம்? இந்த கேள்விக்கு பதில் சொல்றது, இந்த கேள்வி பதில் சொல்லக்கூடிய கேள்வி இல்ல. இந்த கேள்வி இதுக்கு பிறகு வேற எதுவும் இல்லைன்னு சொல்லக்கூடிய வசனம் இது. அது கேள்வி கோணத்தில் சொல்லப்படுது. இது ரிட்டாரிக்கல் கொஸ்டின் அப்படிமா. இந்த கேள்விக்கு பதில் கேட்கறது இல்லை. இந்த கேள்வி அர்த்தம் என்ன? இது வரை எங்க போய் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னா என்ன அர்த்தம்? வேற எங்கேயும் நம்ம லிஸ்ட் சொல்றது இந்த இடத்துல போன கிடைக்கும் இல்ல, வேற எங்கேயும் இல்லைன்னு அர்த்தம். அதான் அர்த்தம் சொல்றேன். வேற எங்கேயும் என்ன செய்ய முடியாது, நேர்வழியுடைய வழிகாட்டுதல் கிடையாது. இதுதான் ரூட். அப்போ எப்பொழுது வேண்டுமானாலும் முடிவு வரலாம். ஆகவே நேர்வழி தெரிந்து விட்டது என்று சொன்னால், புரிந்து விட்டது என்று சொன்னால் உடனடியாக ஏற்றுக்கொள்வது சிறந்தது. அதே மாதிரி இதுல சில கேள்விகள் வரும். உதாரணமாக இப்ப நான் மனைவிட்ட போய் சொல்ல போறேன், மனைவி வந்த உடனே நானும் வந்துடுவேன் சொல்லுவாங்க. இந்த மாதிரிலாம் கேள்வி வந்தா எப்படி அணுகிறது அப்படி ஏதாவது நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா நான் சொல்றேன்னா, இப்ப இந்த அளவோட நான் ஃபர்ஸ்ட் செக்ஷனை முடித்துக்கொள்ள ஆசைப்படுகிறேன். முதல் செஷனை பார்த்த மொத்த சமரி என்னவென்று சொன்னால், ஸ்டார்ட் பண்ண வராங்க, ஸ்டார்டிங் டிஸ்கஷன் எப்படி பண்ணணும், அதுக்கு பிறகு எப்படி அடிப்படையை நோக்கி கொண்டு வந்துடணும், அடிப்படையில படைத்த இறைவனை மட்டும் வணங்க வேண்டும் என்ற கருத்து, நேர்வழி இறைவன் புறத்திலிருந்து வருகிறது என்று சொல்லக்கூடிய கருத்து, நேர்வழியை பின்பற்றினால் மட்டும்தான் வெற்றி என்று சொல்லக்கூடிய கருத்து.
அதுக்கு பிறகு அதுக்கு மேற்கொண்டு அதிகப்படியான கேள்விகள், இறைவனை யார் எண்ணி படைத்த இறைவன் என்ற கேள்வி எப்படி விளக்குறது, இறைவனை பார்க்காமல் வணங்கலாமா என்று சொல்லக்கூடிய கேள்வி எப்படி விளக்குவது, அதற்கு பிறகு இஸ்லாத்தை நோக்கி எப்படி அழைப்பு விட வேண்டும், அழைப்பு விடுவதற்கு முக்கியம் என்ன, அதே போல எதில் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய இவ்வளவு விஷயங்களை பார்த்தோம். அப்ப இந்த விஷயங்களை பேசுகின்ற பொழுது பல மக்களுக்கு என்ன செய்யலாம், அவங்க திருக்குறான் படிப்பாங்க, அது பண்ணுவாங்க, விரும்பி அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அது அல்லாஹ் அவங்களுக்கு தரக்கூடிய நசீபை பொறுத்ததாக இருக்கின்றது. இது அடிப்படையான ஒரு செட். இது நம்ம தரவா இருந்தாதான், இந்த அடிப்படை தரவா இருந்தா இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்து நம்ம இன்னும் அதிகப்படியான யுக்திகள், விளக்கங்கள், வேறு வேறு தெளிவுகள்னா கிடைக்க நம்ம என்ன செய்யலாம், பயன்பெற முடியும். இது கொஞ்சம் டைட் இல்லாம சரியா இல்லாம லூசா இருந்தா என்ன நடக்கும், இன்னும் லோடு ஏத்துனா இதுவும் நிக்காது அதுவும் நிக்காது. நான் புரிஞ்சா உங்களுக்கு? இதை நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்கா வச்சுக்கிட்டாதான் அடுத்தடுத்து நம்ம லோட் பண்ண இன்னும் கொஞ்சம் அதை பெருகுட்டி கொண்டே போகும். இதை நம்ம சரி பண்ணலன்னு வைங்க, அப்ப இதுவும் சரியா நிக்காது, வர்றதும் கரெக்டா நிக்காது. அதனால அதிக போறதை விட இருக்கக்கூடிய இந்த விளக்கத்தை கொண்டு கொஞ்சம் ஃபீல்டுல கொஞ்சம் வேலைகள் செய்வதற்கு, மக்களோடு உரையாடுவதற்கு, அல்லது இப்போ பல பேர் ஆன்லைன்ல உரையாடுகிறார்கள், இப்படி பல உரையாடல் இந்த விஷயங்களுக்கெல்லாம் இதை பயன்படுத்தினோம் என்று சொன்னால் இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யலாம், கொஞ்சம் கூட நமக்கு இன்னும் தெளிவு உறுதி கிடைக்கும் என்ற அளவோடு முதல் பகுதியை நான் இந்த இடத்துல முடிக்க ஆசைப்படுறேன். இப்போ உங்களுக்கு என்ன டைம்னு சொன்னா, ஏதாவது கேள்விகள் இந்த முதல் பகுதியில் இருந்தால் அந்த கேள்வி கேளுங்க, அதுக்கு நம்ம சில தெளிவுகளை சொல்லுவோம். அதுக்கு பிறகு மிச்சம் எவ்வளோ டைம் இருக்கோ அதுக்கு தோதா அடுத்த செஷனுடைய அறிமுகத்தை சொல்லிட்டு நம்ம அந்த நேரம் முடியும் போது நம்ம நிகழ்ச்சி முடிச்சோம். பிரச்சனை இல்லை. கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் கேள்வி பதிலுக்கு, அப்புறம் ஒரு 10-15 நிமிஷம் நம்ம அடுத்த செஷனுடைய அறிமுகம், அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். அந்த அளவோட முடிச்சுக்கலாம். இப்போ ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்டுக்க. அதை சொல்லலாம். அதை எப்ப சொல்லலாம்னு சொன்னா, இப்போ அதாவது இன்ஷா அல்லாஹ் நம்ம தாவா யுக்திகள்னு வரக்கூடிய இடத்துல நம்ம அந்த கருத்தை நம்ம பேசுவோம். அதாவது யதார்த்தமாக நம்மள்ட்ட உரையாடி கொண்டு கருத்தை ஏற்றுக்கொண்டு அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா வரக்கூடிய மக்கள்கிட்ட நம்ம அதாவது அதிகப்படியான ஆர்குமெண்ட் எதுவும் வைக்க தேவை கிடையாது. ஆனா ஒரு டிஸ்கஷன் வந்துச்சுன்னு வைங்க, ஒருத்தங்க என்னுடைய கருத்து இது, உங்களுடைய கருத்து இது, ஆகவே நம்ம கலந்து உரையாடி உண்மையை வழங்குவோம் அப்படிங்கிற கோணத்துல வந்தா, அப்படி வந்தால் முதல் ஸ்டெப் என்னது, கலிமத்தின் சவாயும் பைனனாவ பைனக்கும் என்னன்னு தெரியும். அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணாம இப்ப சவாயும் பைனனாவ பைனக்கும் அப்படின்னு என்னன்னு புரிஞ்சுதா? என்ன சொல்லுங்க, யார் சொல்லுங்க, சவாயும் பைனனாவ பைனக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்? பொதுவான விஷயத்தின் பக்கம் வாருங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் சொன்னா, உரையாடலுக்கு முன்னாடி இப்போ உதாரணமா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய அந்த வசனத்துல படைத்தறிவன் ஒருவன் தான் என்ற கருத்து, இப்படி சில கருத்துக்களை தான் பதிவு செய்யலாம். இதுல இருந்து நம்ம பெற வேண்டிய படிப்பினையும் என்னன்னு சொன்னா, எந்த உரையாடலாக இருந்தாலும் சில அடிப்படையை ஃபர்ஸ்ட் ஒத்துக்கிறோம். இப்போ இன்னைக்கு வெளியில பகல்ல வச்சுக்கிடுங்க, இப்போ பகல்ல நீ ஒத்துக்கிறியாப்பா? ஆமா நானும் அப்படி ஒத்துக்கிறோம். நீங்க நைட்டு நான் பகல்னு சொன்னா என்ன செய்ய முடியாது, ஒத்த கருத்துக்களை டிஸ்கஷன் பண்ண முடியாது, ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. அப்படி பிரச்சனை டைம் இருக்கு, இன்னும் அடுத்த புரியுது அந்த பாயிண்ட் என்னன்னு. இப்போ இந்த பாயிண்ட் நம்ம அதிகம் பேசல, இன்ஷால்லா நம்மளுடைய அந்த யுக்திகள் வரும்போது பேசுவோம். அதை சுருக்கமாக விளங்க வேண்டிய விஷயம் என்ன, ஒரு அடிப்படை கருத்து உடன்படலை. நீங்கள் இப்போ இந்த போட்டுக்கிற ஷீட் என்ன கலர்னு சொல்லணும், நீங்கள் கருப்புங்கிறீங்க, அவர் வெள்ளைன்றாரு, சரி பிரச்சனை இல்லை, அடுத்த ஸ்டெப்பு போகணும், டிஸ்கஷன் பண்ணலாமா இல்லை பண்ணக்கூடாதா? என்ன செய்யணும், தெளிவு போறது ரெண்டாவது விஷயம். டிஸ்கஷன் பண்ணலாமா பண்ணக்கூடாது? பண்ணக்கூடாது. எது வரைக்கும் பண்ணக்கூடாது? வெள்ளைன்னு ஒத்துக்கிட்ட தான் டிஸ்கஷன். இதை வெள்ளை ஒத்துக்கிடாம சரி பண்ணி கருப்பு வச்சுருக்கோம், இப்போ அடுத்த ஸ்டெப் போவோம், இது என்ன கலர்னு சொல்லி கேட்டு இப்படி போயிட்டே இருக்க கூடாது. கடைசியில் வெள்ளை எது கருப்பு நம்ம கன்ஃபியூஸ் ஆயிரும். புரியுது உங்களுக்கு? இதனால அதை டிஸ்கஸ் பண்ண முடியாது. அதே சமயத்தில் சொன்ன மாதிரி பப்ளிக்ல, இப்ப பப்ளிக்ல டிஸ்கஷன் நடக்குது, அப்ப பப்ளிக்கு சில கருத்து பதிவு செய்ய வேணும். அப்படிங்கும்போது இவரை ஒரு வெளிச்சத்தில் காட்டலாம்னா அப்ப நம்ம கண்டினியூ பண்ணலாம். அப்ப அது நோக்கம் இவர்கிட்ட டிஸ்கஸ் பண்றது இல்ல, பப்ளிக்கு கருத்தை பதிவு செய்யறது. அப்ப அது டிஃபரெண்ட் டிஸ்கஷன். நம்ம 1-to-1 டிஸ்கஷனை பொறுத்த வரைக்கும் என்னது, கரெக்ட் உடன்பாடு இல்லாம அடுத்த ஸ்டெப் போகவே கூடாது. போனீங்கன்னு சொன்னா டிஸ்கஷன் பண்ணதுக்கு என்ன செய்யலாம், படம் வந்துட்டு போயிடலாம். கொஞ்ச நாள் கூட நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருவாங்க. சரிதானே? இப்போ அதனால அது நம்முடைய மெயின் உரையாடல் சம்பந்தப்பட்ட கேள்வி இல்லை, நேரடியா இன்ஷா அல்லாஹ் பின்னாடி வரக்கூடிய சப்ஜெக்ட் சம்பந்தமான கேள்வி. ஓகே, அடுத்த கொஸ்டின். இதுவரைக்கும் நம்ம பேசுறதுல கேள்வி. உருவத்தோட இருக்கிற இறைவனை சொல்லிட்டு வணங்கிட்டு இந்த நம்ம இஸ்லாத்தின் பக்கம் வந்தா உருவமற்ற இறைவன் சொல்லிட்டு அவங்க ஒரு எண்ணம் தோணுது. ஆனா உருவம் இல்லைன்னு சொன்னா பார்வை அடையாதுன்ற அந்த வார்த்தை வராது. பார்வை உருவம் நல்லா இருக்கிறான், அதுக்குன்னு ஒரு இருக்கிற, ஆனா அதை
அதை உங்களால பார்க்க முடியாது. அப்ப நம்ம அந்த உருவமற்ற இறைவன் ஒரு அந்த இதை வந்து அவங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். அது அந்த டிஸ்கஷன் வந்தா தெளிவுபடுத்துறான். அப்படி இல்லைன்னா சும்மா சிம்பிளா நம்ம போயிட்டே இருக்கலாம். அதாவது என்னன்னு சொன்னா, அதாவது சில அக்கீதா ரீதியான விஷயங்கள் இருக்குன்னு வைங்களேன், அதை இன்ஷா அல்லாஹ் அவங்க வாரத்துக்கு உள்ள வந்த பிறகு ஒவ்வொரு அக்கீதாவான ரீதியான விஷயங்கள், அதோடைய சித்தத்துகள், அதோடைய பண்புகள் சம்பந்தமான விஷயங்கள், அதில் உள்ள தெளிவுகள், அதில் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள், இதையும் அவங்க படிக்கத்தான் செய்வாங்க. ஆனா அதை நம்ம எடுத்த முதல் ஸ்டெப்லயே அவங்க கேட்காம, அவங்க அதில் ஒரு பிரச்சனை பண்ணி இந்த கருத்துல எனக்கு சந்தேகம் இருக்குன்னு கேட்டா நம்ம தெளிவுபடுத்தல ஒன்றும் தப்பு. அவங்க கேட்காம யதார்த்தமா வந்தாங்கன்னு சொன்னா நம்ம இதை செய்யலாம், அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடலாம். அப்புறம் அவங்க உள்ள வந்து வகுப்பு படிக்கும் பொழுது தெளிவுபட்டுருக்கப்படாது. அப்ப அவங்க கேட்காத சில விளக்கங்களை எல்லாம் நம்ம என்ன செய்ய தேவையில்லை. அந்த அடிப்படை தவிர மார்க்கத்துடைய அல்லாஹ்வை தவிர வேற யாரையும் வணங்கக்கூடாதுன்ற அடிப்படை, முஹம்மது நபி அவர்கள் இறைவனுடைய திருத்தூதராக இருக்கிறார்கள், எல்லா இறை தூதரையும் நம்புகிறோம், இந்த மாதிரிப்பட்ட அடிப்படைகளை தெளிவுபடுத்த தான் செய்யணும். அதுக்கு மேலுள்ள மேலதிகமான விளக்கங்கள், அக்கீதாவுடைய கொஞ்சம் அடுத்த லெவல் கிளாஸினுடைய விஷயங்கள், தௌஹீத் ருபூபிய்யா, உலூஹிய்யா, அஸ்மா வ சிஃபாத், அதனுடைய பண்புகள், இந்த விளக்கங்கள்லாம் அவங்க அடுத்தடுத்த முதல் வகுப்புகள் வருகின்ற பொழுது என்ன செய்வாங்க, இன்ஷா அல்லாஹ் கற்றுக்கொள்வார்கள். அப்ப அந்த அடிப்படை அதை அடங்கிக் கொள்ள ஆரம்பிச்சாங்க. குறிப்பா கேட்டா விளக்கம் குறிப்பா இந்த இடத்துல எனக்கு டவுட் இருக்கு. ஏன்னா இப்போ நிறைய பேர் டிவியை கேட்டு பார்த்துக்கிட்டு தௌஹீத் ஜமாத் இப்படி சொல்றாங்க, இந்த ஜமாத் இப்படியே கேட்டாங்க. கால் பண்ணதான் ப்ரோக்ராம்ல அவங்க கேள்வி எப்படி கேட்கறாங்கன்னா, இந்த ஜமாத் இப்படி சொல்லி, இந்த ஜமாத் இப்படி சொல்லி, அந்த ஜமாத் இப்படி சொல்லி, இது எது கரெக்ட்? அப்ப நம்ம யார்கிட்ட போய் இதுக்கு பேசுறது? சும்மா இருந்தா அவன் தெளிவா இருப்பான் போல. நம்ம நிறைய பேச போய் இந்த பிரச்சனைலாம் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதா இருக்கும். அதை பார்த்து அப்படி குறிப்பா தெரிஞ்சு யாராவது கேள்வி கேட்டா விளக்கம் சொல்லலாம். இல்லைன்னு சொன்னா என்ன சொல்ல தேவையில்லை. அடிப்படையான விளக்கங்களை வச்சு நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். இன்ஷா அல்லாஹ். அழைப்பு வந்து அவசியம் சொன்னீங்க. அதை எதோ எடுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு டாக்டர் சேப்பல் மாதிரி ஒரு சபரிமலை மாதிரி வந்து அவங்க ஒரு லெவலில் இருக்கிறாங்க, தெரிஞ்சுதான் வச்சுருக்காங்க. நம்ம அவங்கள மேற்கொண்டு எப்படி அழைப்பு பண்ணுறோம்? நீங்க ஏற்கனவே சொல்ல வேண்டியதான். பல பேர் சொல்லியிருப்பாங்க, சொல்ல வேண்டியதான். அவங்களுக்கு எது தடைன்றது அவங்க தான் பார்க்கணும். அது அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கவங்க, நெருக்கமானவர்கள், நீங்க ஏன் ஏத்துக்கிடக்கூடாது அப்படின்னு அப்பப்போ கேட்க வேண்டியது. அது அவங்களுக்கு தானே பொறுப்பு. அவங்க சொன்னதை கேட்டு பல பேர் சிலது வரலாமா இருக்கும். பட் அதை வச்சு அவங்களே பெனிஃபிட் அடைவாங்களா இல்லையான்றது அவங்களோட கையில் இருக்கு. அப்ப அந்த ஸ்டெப் அவங்க எடுக்கணும்ல. இப்ப அபூ தாலிப் அவங்க வந்து ரசூலுல்லாஹ் அவ்வளவு பாதுகாத்தாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய உயிருக்கு அவங்க உயிரை கொடுக்க தயாரானாங்க. ஆனா கடைசியில் என்ன நசீபு கொடுக்கல அவங்களுக்கு, அல்லாஹ் இஸ்லாத்தினுடைய நசீபை தரல. ஆனா ரசூலுல்லாஹ் பாதுகாக்கிறதுக்கு அவ்வளவு செக்யூரிட்டி ஏற்பாடு. அந்த ஷோப் அபி தாலிபில் இருக்கும்போது கொஞ்சம் படுக்க வச்சுட்டு கொஞ்சம் தூங்கினோட எந்திரிச்சு வேற இடத்த படுக்க வச்சுட்டு அவங்க மகனை கொண்டு அங்கே படுக்க வச்சிருவாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் தூங்கின இடத்துல கடைசியாக யார் தூக்கிட்டு இருப்பா? வேற ஒரு ஆள் தூக்கிட்டு இருப்பாரு. அது அவங்களுடைய மகனா கூட இருக்கும். ஏன் அப்படி பண்ணாங்க? யாராவது தாக்க வந்தா ரசூலுல்லாஹ் நினைச்சிட்டு இவங்களை தாக்குவாங்க. அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் செக்யூரிட்டி கொடுத்தாங்க. ஆனா கடைசியில் என்ன நசீப் இல்லை, ஈமான்ங்கிற நசீப் இல்லை. அதனால தான் உமாக்கான லி நஃப்ஸின் அன் துமின இல்லா பிஇذنில்லாஹ், அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாம யாரையும் என்ன செய்ய முடியாது. அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாம ஈமான் கொள்ள முடியாது. அப்ப யாராவது ஒருத்தர் நம்ம சேலஞ்ச் பண்ணா கூட நீ நினைச்சாலும் ஈமான் கொள்ள முடியாது. அல்லாஹ் பெர்மிஷன் பண்ணாதான் நீ ஈமான் கொள்ள முடியும். யாருக்கும் அதான் நிலைமை. இது யதார்த்தம். யாருக்கு ஈமான் இருக்குன்னு நமக்கு தெரியாது இல்லையா? வேற எதுவும் கேள்வி இருக்கா? நம்ம இந்த பிராக்டிக்கலான கேள்வி ஏதாவது கேள்வி. எல்லாம் விளங்கிக்கிட்டே கிடைச்ச குடும்ப சூழல் காரணமா இந்தியாவை பார்த்துட்டு போறாங்க. எப்படி குடும்ப சூழல் என்ன சூழல்? உதாரணம் சொல்லுங்க. நம்ம இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னு சொன்னா நான் மனைவி கிட்ட போய் சொல்றேன், மனைவி வந்தா தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணம், இது ஒரு ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்பிள், அதிகமா சொல்ல முடியாது. அப்போ உண்மை என்ன நடக்கும்? இவர் போய் மனைவி கிட்ட சொன்னான்னு வைங்க, என்ன நடக்கும்? வளமையா இவரை வந்து அவங்க அவுட், எல்லாம் மொத்தம் அவுட் ஆக தான் சான்ஸ் இருக்கு, சேர்ந்து வர வாய்ப்பு இருக்கு. அப்ப அவர்கிட்ட என்ன நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம்னு சொன்னா, உங்களுக்கு எது வெற்றின்னு தெரியும். எது இந்த மார்க்கத்தை பின்பற்றினால் வெற்றி, சொர்க்கத்துக்கு பலன் வருது. கரெக்டா? நீங்க உங்க மனைவியை ரொம்ப நேசிக்கிறீங்க. கரெக்டா? அப்போ பெஸ்ட் ரிசல்ட் என்ன? பெஸ்ட் ரிசல்ட் என்ன? உங்களும் உங்க மனைவியை பொறுத்த வரைக்கும் சிறப்பான முடிவு என்னவா இருக்கணும்? பக்கம் வரணும். இல்ல என்ன சொல்லுங்க, ஃபைனல் கன்க்ளூஷன் என்ன சொல்லணும்? சொல்லுங்க, சொல்ல வேண்டியது சொல்லுங்க. ஏன் யோசிக்கிறீங்க? ரொம்ப இஸ்லாத்துக்கு வரணும், இஸ்லாத்துக்கு வரணும், அல்லது சொர்க்கத்துக்கு வெற்றி வைக்கலாம், வெற்றி அடைய வேண்டும், அதான் சிறப்பு. கரெக்டா? அப்போ பெஸ்ட் முடிவு என்னவா இருக்கணும்? அது ரெண்டாவது விஷயம். அதுக்கு அங்க போறதுக்கு தான் ஸ்டார்டிங். நீங்க முதல்ல நீங்க ஏத்துன்னு சொன்னா இல்ல ஓய்வு தான் நான் வருவேன், இப்படி போகும் டிஸ்கஷன். நம்ம பேச பேச அப்படியே போயிட்டே இருப்போம். அதனால அங்கேயும் தொடங்காம எங்க தொடங்கணும்? பெஸ்ட் முடிவு என்னவா இருக்கணும்? அவர்கிட்ட சொல்ல வைங்க, என்ன பெஸ்ட் முடிவு? ரெண்டு பேரும் சொர்க்கத்துக்கு போகணும். கரெக்டா? இதெல்லாம் பெஸ்ட் முடிவு இல்ல, ரெண்டு பேரும் நரகத்துக்கு போற நல்ல முடிவா? ரைட். அப்ப இந்த முடிவை நோக்கி என்ன ஸ்டெப் எடுக்கணுமோ அந்த ஸ்டெப் எடுக்கிறது கரெக்டா இல்லையா? கரெக்ட். இதான் லவ்வுக்கு அடையாளம். கரெக்ட் தானே? எனக்கு ரொம்ப முகப்பத்து இருக்கு, அதனால ரெண்டு பேரும்
நரகத்துக்கு போறேன்னு சொல்றதை விட லவ் கிடையாது என்னன்னு சொல்ல எப்படியாவது அடிச்சு பிடிச்சு சொல்றது கொண்டு வரணும். அதானே லவ் கிடையாதும். இப்போ உதாரணமா ஒருத்தங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து இன்ஜெக்ஷன் போட்டாலோ அல்லது வேற ஏதாவது தெரப்பி பண்ணாலோ வலிக்குது, கரெக்டா? ஆனா தெரப்பி பண்ணலைன்னா காப்பாற்ற முடியாது. அப்போ வலிக்காக தெரப்பி பண்ணாம இருப்பீங்களா, வலிச்சாலும் காப்பாற்றணும்னு நினைப்பீங்களா? வலிச்சாலும் காப்பாற்றணும். அப்ப எது அன்பு? கஷ்டப்பட்டாலும் நல்ல விளைவு வந்தா அதுக்காக முயற்சி பண்றது அன்பு கிடையாது. கஷ்டப்படக்கூடாது அதனால சீக்கிரம் சாப்பிட்டு விடுறது இல்லை, அன்பு கிடையாது. அப்ப இந்த பகுதி இப்ப நான் இது இன்னும் டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணலாம். அப்ப கோணம் என்னன்னு சொன்னா, முழு வெற்றி அடையணும்னா அதுக்கு என்ன ஸ்டெப் எடுக்கணும்? ஸ்டெப் என்னன்னு சொன்னா, முதல்ல நீங்க உள்ளுக்கு வரணும். நீங்க உள்ளுக்கு வந்தா தான் அவங்கள உள்ள இழுக்க முடியும். உதாரணமா ஆத்துல அடிச்சுட்டு போகுது, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஆத்துல அடிச்சுட்டு போறாங்க, பிடிக்கிற ஒரு கயிறு கிடைக்குது. அப்ப ஹஸ்பண்ட் ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? என் ஒய்ஃபும் கயிறு கிடைச்சா பிடிப்பேன்னு சொல்லணுமா, இல்ல பிடிச்சிக்கிட்டு அப்புறம் ஒய்ஃபு பிடிக்கணுமா? முதல்ல இவரு பிடிச்சிடணும். ஹோல்ட் ஆனவனா அப்படியே ஒய்ஃபை பிடிச்சா ரெண்டு பேரும் காப்பாற்றலாம். ஒய்ஃபு கயிறு கிடைச்சா பிடிப்பேன்னு சொன்னா என்ன நடக்கும்? ரெண்டு சேர்ந்து மொத்தம் போயிட வேண்டியது, கரெக்டா? அப்போ நீங்க முதல்ல இந்த கயிறு பிடிப்பதற்கு காரணம் என்ன? ஐயா இதப்பா எப்படி சொல்லணும்னு சொன்னா, நீங்க வந்து கயிறு பிடிச்ச காரணம் வந்து கயிறு பிடிச்சதுனால என்ன நடக்கும் விளைவு? கயிறு பிடிச்சிட்டாரு ஒய்ஃப் போனாலும் என்ன நடக்கும் ரிசல்ட்? அவர் காப்பாத்திடுவார். அப்ப நம்ம எப்படி அதை சொல்லணும்னு சொன்னா, நீங்க கயிறு பிடிப்பது எதற்காக இல்ல, ஒய்ஃபை காப்பாத்துறீங்க. நீங்க உங்களை விடுங்க பாய், நீங்க காப்பாத்துறீங்க போறீங்க, அது மெயின் மேட்டராங்க. மெயின் மேட்டர் என்ன? ஒய்ஃப் முக்கியம். உங்களுக்கு இவர் காப்பாத்துற விஷயம் இல்ல முக்கியம். ஆனா நடக்கிறது என்ன? இவர் காப்பாற்றப்பட்டுவார். அதை நம்ம முன்னிலைப்படுத்தி சொல்லாம, உங்களுக்கு யார் மேல அன்பு, ஒய்ஃப் மேல அன்பு, பிரச்சனை இல்லை. முதல்ல கயிறு பிடிங்க எதுக்கு? அப்பதான் யாரை காப்பாற்ற முடியும்? ஒய்ஃபை காப்பாற்ற முடியும். உங்களை விட்டுருங்க பாய், நீங்க என்ன அதுக்கு மெயின் மேட்டரா? இப்போ இதான மெயின் மேட்டர். இப்படி சொன்னா அவன் கரெக்ட் பாய், இதை பிடிப்பாரு எதுக்கு? அதை ஒய்ஃப் பிடிக்குது. இப்படி கதை கொண்டு வந்து சொன்னா ஓகே. அப்போ நீங்க ஒய்ஃபை காப்பாத்துறதுக்கு தான் முதல்ல இந்த ஸ்டெப் வைக்கிறீங்க. உங்களை விடுங்க. நீங்க இப்படி சுத்தி வந்து கொஞ்சம் கதை வந்துச்சுன்னா ஆமா அதனால பாயிண்ட் அப்படின்னு சொல்லி ஏத்துக்கிற வாய்ப்பு. அப்ப இதே மாதிரி ஒரு சகோதரர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது, என் தாய் வந்து ஏத்துக்கிற மாட்டேன்றாங்க, அப்ப தாய் மேல எனக்கு ஆசை இருக்கனால நானும் நடந்து போக ரெடி அப்படின்னு. ஏங்க தாய் மேல அன்பு இருக்க, தாயை சொர்க்கத்துக்கு கொண்டு வரலாம், நீங்க சண்டை போடணும். தாய்க்கு இப்ப கொடுக்குற பரிசு என்ன? அவங்க நடந்து போனா நானும் போறேன்னு நல்லதா? அப்ப அவங்க பண்ற வேதனை குறையுமா? அவங்க நல்லது போய் நானும் போனா நீ வேதனை பட்டு போ, உன் தாய்க்கு ஏதாவது வேதனை குறையுமா? குறையாது. அப்ப தாய்க்கு செய்யற நன்மை அது. தாய்க்கு நன்மை செஞ்சா என்ன செய்யணும்? எப்படியே பிடிச்சு கொண்டு சொக்கத்தை செய்யணும். இப்படி கோணத்துல பேசுறீங்கன்னு சொன்னா என்ன செய்வாங்க? புரிந்து கொள்வாரு. நீங்க நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். உதாரணமா ஃபிளைட்ல வரும்போது ஆக்சிஜன் மேல இருந்து உழுது, எப்படி ஆக்சிஜன் போட சொல்லுவாங்க? முதல்ல நம்ம போடணும், அப்புறம் ஏன் அப்படி பக்கத்தோட போனா நீயும் அவுட் ஆகி அவனும் அவுட் ஆகி. அதே மாதிரி சவுதிக்கு வரணும். அப்ப சவுதிக்கு ஃபேமிலி விசாவோட வரணும்னா என்ன செய்யணும்? ஸ்டெப் என்ன? முதல்ல ஒய்ஃபுக்கு விசாரிக்கணும். அப்படியா? இல்ல என்ன செய்யணும் சொல்லுங்க. முதல்ல நம்ம விசாரிச்சு சவுதிக்கு வரணும். அப்புறம் என்ன செய்யணும்? யாரோ முதல்ல வராத கொடுங்க. அங்க நம்ம பேசுற ஆளை பொறுத்து, நம்ம ஒய்ஃப் பேசுறோம், அவங்கள்ட்ட அவங்க விசாரிக்க சொல்லுவோம், ஹஸ்பண்ட் பேசுறோம், ஹஸ்பண்ட் விசாரிக்க சொல்லுவோம். நமக்கு என்ன பிரச்சனை இருக்கு? யாரு முன்னாடி நிக்கிறாங்களோ அவங்கள்ட்ட பேச்சு. அதான பாயிண்ட். ஆம்பளை ஹஸ்பண்ட் கயிறு பிடிக்கல, ஒய்ஃப் கயிறு பிடிக்கணும். கதை ஒன்று நமக்கு. அப்ப என்ன செய்யணும்? முதல்ல வரணும், இக்காமா போடணும், விசா அடிக்கணும். இதெல்லாம் முடிஞ்சு ஒரு 2 மாசம் 1 மாசம் ஆகி அடிச்சு அப்ளை பண்ணா தான் வர முடியும். அப்போ ஃபேமிலியோட இருப்பதற்கு முதல் ஸ்டெப் என்னது? ஃபர்ஸ்ட் ஒரு ஆளு விசா அடி சவுதிக்கு வரணும். அப்ப அந்த வாழை நான் இல்ல ஃபேமிலியோட அடிச்சு தான் வருவேன்னு சொன்னா யாரும் சவுதிக்கு ஃபேமிலியோட வருது. இதெல்லாம் நம்ம சொன்ன பிராக்டிகல் உதாரணம் சவுதியில் இருக்கவங்க நீங்க சொல்லி காட்டலாம். அப்ப புரிஞ்சுக்கிடுவாங்க. அப்ப நம்ம சொல்லக்கூடிய யதார்த்தத்தை புரிந்து கொள்வாங்க. இப்ப நம்ம இது மாதிரி ஒரு சகோதரர்கிட்ட பேசவும் செஞ்சோம். அவர் தமிழ்ல ஏதோ ஒரு பேர், அவர் பேர் தமிழன்பா ஏதோ ஒரு பேரு, இந்த மாதிரி நான் ஊர்ல போய் ஒய்ஃபை கூப்பிட்டு வரேன்னு போனாரு. இறுதியா அவர்கிட்ட இந்த மாதிரி சில விஷயங்களை பேசுற பிறகு அவருடைய கிரேப்பில் ஏத்துக்கிட்டு போனாரு. கடைசி வரைக்கும் ஒய்ஃப் வந்தாங்களான்னு தெரியல, ஆனா அவர் இஸ்லாத்துல இருக்கு. அதனால அந்த தெளிவுபடுத்துறது நம்ம அவங்களுக்கு எது முக்கியத்துவம் சொல்றாங்களோ அதை முக்கியத்துவப்படுத்தி தெளிவுபடுத்தும். அதை விட்டுட்டு வேற மாதிரி தெளிவுபடுத்த போனோம்னா அவங்களுக்கு என்ன செய்யாது? திரும்ப அதை எப்படி அதை எப்படின்னு கேட்டுட்டு இதெல்லாம் ஒரு டிஸ்கஷன் ரவுண்ட்ல சில யுக்திகள் தான். வேற இது ஒரு பெண்களுக்கு வரும்போது அப்படி மாத்திக்கணும். பெண்கள் ஹஸ்பண்ட் முக்கியங்க, நீங்க இருக்கீங்க, அதை பிறகு உங்களுக்கு பார்ப்போம். ஹஸ்பண்ட் முக்கியம் இல்லைன்னு சொல்லி இப்படி கதை அவ்வளவு. அவங்க எதை முக்கியம் சொல்றாங்க, நம்ம அதை முக்கியம் சொல்லணும். அதுக்கு நல்ல விலை வரைக்கும் நீ என்ன செய்யணும்? ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3. அப்ப ஸ்டெப் 3 முக்கியம், ஸ்டெப் 1 முக்கியம் இல்லை. புரியுது உங்களுக்கு? நம்ம ஸ்டெப் 1 முக்கியம்னு பேச போனா பிரச்சனை. நம்ம ஸ்டெப் 3 முக்கியம்னு பேசணும். அப்ப 3 வந்தா எப்படி 1, 2 இல்லாம எப்படி 3 வரும்? ஆகவே 1, 2 அவசியம். இப்படி வரும். புரியுதா? டிஸ்கஷன் புரியுதா? புரியலன்னு சொல்லிருங்க. திரும்ப வேற இன்னொரு செப்பரேட்டா சிட்டிங்ல டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்க,
அதுக்கு அது நம்ம அவங்கள்ட்ட அந்த கருத்தை அவங்கள்ட்ட நம்ம எக்ஸ்பிளைன் பண்றோம் இன்டைரக்டா. அந்த கருத்தை உள்வாங்கிக்கிட்டு அந்த கருத்தின் அடிப்படையில் நம்ம தெளிவுபடுத்த வரோம். ஆனா அதுலயும் ஃபர்ஸ்ட் அன்புசக்கும் தான் ஃபர்ஸ்ட். அதனால டைரக்ட் வசனத்துடைய மீனிங் வந்து ஃபர்ஸ்ட் நீ காப்பாத்து அப்புறம் தான் கொடுக்கும். ஓகே சொல்லுங்க. ஒரு நான் முஸ்லீம்களுக்கு வந்து கொஸ்டின் இருக்குது. அவர் நிறைய பேர் நல்லா படிச்சுட்டு இருக்காரு. அதுலேருந்து அவர் கொஸ்டின் பண்ணுறாரு. ஸ்கூலுக்கு பக்கராவில் முன்னாடி கப்பல் சவாபம் அந்த வசனத்தில் அடுத்த வசனம் போடுறாங்க. நிச்சயமாக காப்பீடுகளை இறைவன் நிராகரிப்போரை அச்சமூட்டி எச்சரித்தாலும் சரி அல்லது எச்சரிக்காவிட்டாலும் சரி அவர்கள் இறை நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள். அடுத்துள்ள வசனம் அல்லாது அவர்களின் இதயங்களிலும் அவர்கள் செவிப்புலன்களிலும் முத்திரை வைத்துவிட்டார். இன்னும் அவர்களின் பார்வை மீது திரை கிடைக்கிறது. மேலும் அவர்களுக்கு கடுமையான வேதனை உண்டு. இதை அவர் படிச்சுட்டு அவர் என்ன கொஸ்டின் வைக்கிறாருனாக்கா, இறைவன் வந்து அன்பானவன், கருணை உடையவன், படைப்பினங்கள் எல்லாம் பாசம் செலுத்தக்கூடியவன் அப்படின்னு நீங்கள் எல்லாம் சொல்றீங்க. படத்தில் படிச்சிருக்கேன். இப்படி இவ்வளோ வந்து எதுக்கு வந்து இவ்வளோ வேதனை கொடுக்கணும், கஷ்டத்தை கொடுக்கணும், செயல்பட கருத்து வைக்கணும்? இது வந்து ரெண்டு விஷயங்களுக்குள்ள மாற்றமாக இருக்கு. இது எனக்கு சரியான விளக்கம் கொடுங்க அப்படின்னு. ஓகே, இப்போ என்னன்னா இந்த மாதிரி டிஸ்கஷன்ல என்ன நம்ம பண்ணக்கூடாதுன்னா, இந்த நடுவில் இந்த டிஸ்கஷன் வந்து டிஸ்கஸ் பண்ண போகக்கூடாது. இப்போ நம்ம என்ன இந்த இந்த டிஸ்கஷன் கூட டைரக்ட் ஆன்சர் பண்ண சொல்ல மாட்டேன்னா, ஏன்னா அது ஒரு மாதிரி சில விஷயங்களை பேசி தான் அந்த பாயிண்ட் வர முடியும். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன சொல்லணும்னு சொன்னா, அவர் இஸ்லாத்தை ஏத்துக்கிறதுக்கு இது தடையா, இந்த பர்டிகுலர் கருத்து தடையா இதை வச்சுதான் இல்ல அப்படியா நீங்க கேட்டீங்களா? நீங்க அவங்க அசைன் பண்ண விட அவருடைய வார்த்தை தான் வார்த்தை அவருடைய கேள்வி இது மாதிரி ஒரு 100 கேள்வி வச்சிருப்பாரு. புரியுதா உங்களுக்கு? அப்ப நம்ம கேள்வி பதில் சொல்லிட்டே இருக்க வேண்டியது. நம்ம முதல் பார்த்த டிஸ்கஷன். கேள்விகள் பல பேருக்கு பல கேள்வி இருக்கும். பல கேள்விக்கு நம்ம பதில் சொல்லிட்டே இருக்கலாம். பதில் சொல்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன விளங்கிக்கிற விரும்பணும்னு சொன்னா, இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய ஓவரால் படிச்சதுல இந்த ஒரு கருத்து ஒரு பிரச்சனையா, பாக்கியெல்லாம் ஓகேயா? புரியுதா நான் கேட்குறது உங்களுக்கு? அதுதான், அதனாலதான் நம்ம டிஸ்கஷன் எப்படி கேட்கணும்னு சொன்னா, மற்ற கருத்துக்கள் ஓகே, இந்த ஒரு இடத்துல தான் எனக்கு ஒரு உடல் இது மறுப்பு இருக்கிறது, இது மட்டும் தெளிவாச்சு சொன்னா எனக்கு திருப்தி தான், இப்படிங்கிற லெவலுக்கு இருந்தா தான் டீட்டெயிலா இதை டிஸ்கஸ் பண்ண போகணும். அப்படி இல்லாத வரைக்கும் அந்த ஓவரால் கருத்து என்ன, இப்ப உதாரணமா ரெண்டு கருத்து அப்ஜெக்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப 100 விஷயம் படிச்சிருக்கீங்க, பாக்கி 98 நல்ல கருத்தா? அதை சொல்ல வைக்க புரியுதா உங்களுக்கு? நான் இந்த இது படிச்ச இதுல 90 விஷயம் சூப்பரா இருக்கு, 2 விஷயம் டவுட் இருக்குன்னு சொன்னா டிஸ்கஸ் பண்ணலாம். அது 90 விஷயம் சூப்பரா இருக்குன்னு சொல்ல வைக்கணும். நீங்க இதை படிச்ச 2 டவுட் இருக்குன்னு சொன்னா பாக்கி 90 என்னாச்சு? புரியுதா பாயிண்ட்? அந்த மாதிரி கோணத்துல டிஸ்கஷன் பண்ணி அவங்கள ஒரு அலைன்மெண்ட் பண்ணா தான் டிஸ்கஸ் பண்றது பிரயோஜனம். அப்படி இல்லாம நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்னு சொன்னா இன்னொரு டவுட் கேட்பாரு, அப்படி இன்னொரு டவுட் கேட்பாரு. அப்படி தொடர்ந்து டவுட் கேட்கிற ஒரு சூழல் இருந்தா பதில் சொல்லிக்கிட்டே நம்ம போகக்கூடாது. அதை எப்படி ஸ்டாப் பண்ணணும் அல்லது எப்படி அந்த டிஸ்கஷனை பயனுள்ள டிஸ்கஷனை மாத்தணும், இன்ஷால்லா அது அதோட தாவா யுக்திகள் அதுல நம்ம கவர் பண்ணுவோம். அப்படி மாத்தினாதான் அது யூஸ். பிரச்சனை இல்லை. இப்ப நம்மளுடைய நோக்கம் வந்து என்ன, நம்மளுடைய தாவல் நம்ம நோக்கம் என்ன? ஆரம்பத்திலே அவங்களுக்கு ஃபர்ஸ்டா போயிருந்தா தானே அந்த விளக்கம் அவங்க நிக்கிற விளக்கம் சரியானு தெரியும். முன்னாடி போயிடணும். இறைவனுடைய பண்புல இறைவனுடைய யாருன்னு தெரிஞ்சாதான் அந்த முடிவுக்கு என்ன அர்த்தம் தெரியும். அதே மாதிரி உதாரணமா நீங்க ஒரு குறிப்பிட்ட நபர் இருக்கிறாரு, இப்ப உங்களுக்கு இஸ்லாத்தை ஏத்துக்கணும்னு ஆசைப்பட்ட ஏத்துக்க முடியும் தானே? உங்களுக்கு ஏத்துக்க முடியும். அப்ப நீங்க ஏத்துக்காம இருக்கீங்க, அப்ப யாரும் உங்களுக்கு சீல் வச்சாப்போ? கரெக்ட் தானே? அப்ப நீங்களே ஏத்துக்காம இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுது, அப்புறம் சீல் வச்சதை பத்தி டிஸ்கஷன் ஏன் நீங்க பண்ணணும்? பாயிண்ட் அது ஓகே. அந்த ட்ரைனிங்க்கு தான். அதாவது என்னன்னு சொன்னா, நீங்க ஸ்டெப் நம்ம சொன்ன இந்த ஸ்டெப்ஸ் இருக்குல்ல, இந்த ஸ்டெப் படி போனீங்கன்னு சொன்னா ஒரு 70-80% வந்து பெரிய டிஸ்கஷன் வராது. இந்த ஸ்டெப் மாதிரி வந்துருவானா 1-2 இடத்துல டிஸ்கஷன் வரும். அதை தான் டிஸ்கஷன் எப்படி பண்ணணுங்கிறதுக்கு இப்ப நம்ம நெக்ஸ்ட் செஷன் தாவா யுக்திகள் ஒரு ஸ்டெப் இருக்கு, அதை நம்ம சொல்லி தரோம். ஆனாலும் விளங்க வேண்டிய அடிப்படை விஷயம் என்னன்னு சொன்னா, முதல்ல ஒரு விஷயத்தை நம்ம தெளிவுபடுத்தணும். கேள்வி கேட்டா கேள்வி பதில் சொல்லிட்டே போக கூடாது. இது ஒரு முதல் பாயிண்ட் புரிஞ்சுக்கணும். கேள்விக்கு பதில் சொல்லுகிறோம் என்ற ஒரு நோக்கத்திற்காக பதில் சொல்லணும். கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய ஒரு ஸ்டெப்லயும் என்ன நோக்கம் இருக்குன்னு சொன்னா, நம்மளுடைய தாவா இலக்கை அடையக்கூடிய வாய்ப்பு எவ்வளவு தெளிவு இருக்கோ அவ்வளவுக்கு தான் நம்ம முயற்சி பண்ணா கேள்விக்கு பதில் சொல்லுது. தாவா இலக்கு நோக்கி போகவே இல்லைன்னு சொன்னா பதில் சொல்லிட்டே போகணும். இந்த பாயிண்ட் புரிஞ்சா அவங்களுக்கு? தாவா இலக்கு இப்போ உதாரணமா சில கொஞ்சம் எனக்கு இஸ்லாத்தை பத்தி நிறைய கேள்வி இருக்கு, ஒரு பேச்சு சொல்றாங்க. அப்ப நம்ம என்ன சொன்னோம், அதுல ரொம்ப முக்கியமான கேள்வி எது சொல்லுங்க?
இப்படி கேட்டு பாருங்க, கேள்வி கேட்க மாட்டாங்க. அப்ப என்னன்னா சும்மா நிறைய கேள்வி வச்சிருப்பாங்க, அவங்களுக்கே ஒரு கிளாரிட்டி கிடையாது. அப்ப நம்ம கிளாரிட்டி கொண்டு வர ட்ரை பண்ணணும். உள்ள முக்கியமான கேள்வி, பெஸ்ட் கேள்வி தான் கேளுங்க ஃபர்ஸ்ட். எனக்கு அந்த கேள்வி முடிஞ்சா கிட்டத்தட்ட ஒரு மெயின் மேட்டர் முடிஞ்ச மாதிரி. அப்படி லிஸ்ட் பண்ண சொல்லி பாருங்க, அவங்களுக்கே எது முக்கியமான கேள்வின்னு சொல்ல தெரியும். அப்ப நம்ம அந்த ஸ்டெப், அந்த கேள்வி பதில் சொல்றதுக்கு முன்பாக அவங்கள கொஞ்சம் என்ன செய்யணும், அலைன் பண்ணணும் இந்த பர்பஸை நோக்கி. அதுக்கு பிறகு நம்ம தெளிவுபடுத்த முயற்சி செய்யணும். அது கரெக்ட், அது சந்தேகமே கிடையாது. ஆனா நம்ம என்ன அதாவது உதாரணமா என்னன்னு சொன்னா, இப்ப நம்ம இந்த கேள்வி பார்த்தோம்ல, உதாரணமா என்னை படைத்த இறைவன் யார் சொல்லுங்க. இந்த கேள்வியை ஒரு நாத்திகன் கேட்டா எப்படி பதில் சொல்லுவீங்க நீங்க? உங்கள்ட்ட தான் கேட்க. இப்ப நம்ம படிச்சு பதில் சொன்ன மாதிரி சொல்லுவீங்களா, வேற மாதிரி சொல்லணுமா? இல்ல இல்ல, அப்ப நீங்க நீங்க கிளாஸ் ஃபுல்லா கவனிக்கல. ஒரு செகண்ட், ஒரு நாத்திகன் இந்த கேள்வியை கேட்டான், என்ன படைச்ச இறைவன் யாரு என்று சொல்லுங்க. யார் என்ன படைச்ச இறைவன் சொல்றீங்களா யாரு அப்படின்னு நாத்திகன் கேட்டா, இப்ப நம்ம படிச்ச பதில சொல்லுவோமா இல்ல கொஞ்சம் வேற மாதிரி சொல்லணுமா? சொல்லுங்க, என்ன சொல்லணும்? உங்கள்ட்ட தான் என்ன பதில் சொல்லணும்னு கேட்கல, இதே மாதிரி சொல்லணுமா வேற சொல்லணுமா? அவ்வளவுதான் கொஸ்டின். ஏன் வேற மாதிரி சொல்லணும்? இது இந்த பதில் புரியுதா உங்களுக்கு? இப்ப நான் எதுக்கு இந்த கொஸ்டின் கேட்க வந்தேன்னு சொன்னா, கேள்விக்கு பதில் சொல்றது அல்ல நோக்கம். கேள்வியை யாரு எந்த நோக்கத்துல என்ன விளைவை அடைவதற்கே கேட்கிறார்கள் அப்படிங்கறத எவ்வளவு முடியுமோ அவ்வளவு புரிஞ்சுக்கிறோம். கேள்வி எந்த நோக்கத்துக்கு கேட்கப்படுதுன்னு எவ்வளவு தெளிவா நம்ம புரிஞ்சுக்கிறோமோ அவ்வளவு தெளிவா பதில் சொல்லணும். அது நம்ம டைம் வேஸ்ட் பண்றதுக்கு கேட்கப்பட்டா அந்த மாதிரி பதில் சொல்லணும். உண்மையை தெரிஞ்சுக்கொள்ள நோக்கத்தில் கேட்கப்பட்டா அது மாதிரி பதில் சொல்லணும். இப்ப உதாரணமா சில பேர் சொல்லுவாங்க, நம்ம இஸ்லாத்தை பத்தி ஏதாவது ஒரு ஃப்ரெண்டுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறோம். உடனே அவர் அங்கே எனக்கு இஸ்லாத்துக்கு எதிராக நிறைய கேள்வி சொல்லிட்டு டக்குனு ஒரு 20 கேள்வி அனுப்பிடுவார். உடனே நம்ம மக்கள் வந்து 20 கேள்வி பதில் தருவோம். ஆனா அந்த 20 கேள்வி எங்க வந்துச்சு நினைக்கிறீங்க நீங்க? சொல்லி எங்க வந்துச்சு அந்த கேள்வி? நான் சொன்ன கதை புரிஞ்சா உங்களுக்கு? நம்ம சொல்றோம் இஸ்லாமிய மார்க்கத்துல இந்த மாதிரி நல்ல செய்திகள் இருக்குன்னு சொல்றோம். சரியா? சொன்ன உடனே ஒருத்தர் பதில் அனுப்புறாரு, இஸ்லாத்தை பத்தி எனக்கு நிறைய கேள்வி இருக்குன்னு சொல்லி ஒரு 10 கேள்வியை லிஸ்ட் அனுப்பிவிட்டாரு. உடனே நம்ம சகோதரர் நினைச்சாங்க 10 கேள்வி அனுப்பியிருக்காரு பாய், நம்ம அது பதில் சொல்லணும் தேடுற. அதுக்கு முன்னாடி அவர் என்ன செஞ்சிருக்கணும் ஸ்டெப்? இந்த 10 கேள்வி எங்க வந்துச்சு? 10 கேள்வி எங்க வந்துச்சு மட்டும் சொல்லுங்க. யாரு கரெக்டா சொல்றாங்க? இப்ப உள்ள காலகட்டத்துல, இன்னைக்கு உள்ள காலகட்டத்துல 10 கேள்வி டக்குனு வருது உங்களுக்குன்னா எங்க எடுத்துப்பாங்க அந்த கேள்வி? எல்லாம் ஜமாத்துல இருந்து கிளிக் பண்ணிக்கிறேன். எப்படி சொல்லுங்க நீங்க? எப்படி ஆன்லைன்ல போய் கூகுள்ல क्वेश्चन ஏட் இஸ்லாம் சொல்ல டக்குனு 10 கேள்வி கட் பண்ணி இங்க போட்டுருவாரு. முடிஞ்சு போய். அப்ப என்ன கேள்வி கேட்டாருன்னு யதார்த்தத்துல அவருக்கே தெரியாது. நல்லா புரிஞ்சுக்கணும் பாயிண்ட். நம்ம பதில் சொல்லுங்க முன்னாடி நீங்க கேட்டீங்களே கேள்வி, அந்த கேள்வியுடைய விளக்கம் என்ன, இந்த கேள்விக்கு என்ன மீனிங் கேட்டு பாருங்க. அது எனக்கு என்ன தெரியாது, நீங்க பதில் சொல்லுங்க. உனக்கு கேள்வி என்ன தெரியல, நான் பதில் சொல்லணும். உதாரணமா இப்னு ஹிஷாம்ல வந்து ரசூலுல்லாஹுடைய சீரால இந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது, இதுக்கு மறுப்பு அங்கே இருக்குது. அப்ப ஆகவே ரசூலுல்லாஹ் இந்த இடத்துல இப்படி நடந்துட்டாங்கன்னு ஒரு கேள்வி. இப்னு ஹிஷாம்ல என்னன்னு உங்களுக்கு தெரியுமாப்பா? எனக்கு தெரியாது. அப்புறம் எதுக்கு கேள்வி? கேள்வி எப்படி கேட்கணும்? உண்மையிலேயே ரஹீகுல் மக்தூம ஃபுல்லா அவர் படிச்சு பார்த்து, நான் படிச்சேன் ஃபுல்லா படிச்சேன், அது வந்து பேராகிராஃப் 3ல இப்படி ஒரு சந்தேகம் இருக்குது, இந்த கேள்விக்கு பதில் சொல்லலாம். ஏன்னா ஏற்கனவே அவர் படிச்சு பார்த்து முயற்சி பண்ணி ஒரு கேள்வி. இதே நெட்ல கன்ஃபியூஸ் பண்ணி அனுப்பின கேள்விக்கு பதில் சொல்லணுமா நீங்க? உங்களுக்கு கேட்கிறேன், பதில் சொல்லணுமா சொல்லக்கூடாது? தவிர்க்கிறது. அப்புறம் நம்ம என்ன சொல்லணும், இந்த கேள்வி உனக்கு எங்க கிடைச்சது? சும்மா நெட்ல கட் பிரஸ் பண்ணி அனுப்பாத, இந்த கேள்வி இந்த சைட்ல தானே எடுத்த அப்படி கேட்டு பாருங்க. இல்ல இல்ல ஆமா கரெக்ட் தான், அப்ப அப்படி அனுப்பாத. நீ படிச்சுட்டு கேள்வி கேட்டா பதில் சொல்லு. அவன் கேள்வி புரிஞ்சு கேட்டா பிரச்சனை இல்லை. அடிப்படை தெரியுது, இப்ப இந்த புரிஞ்சுக்கணும். அந்த கேள்வி கேட்க நோக்கம் புரியணும். ஏன் இந்த கேள்வி கேட்கப்படுது நீங்க ஒண்ணு சொன்னா அவங்க 10 லிஸ்ட் போடுவோம். அப்ப நம்ம எப்படி டைம் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது? நம்ம எப்படி வேஸ்ட் பண்ணிடக்கூடாது சொல்லுங்க. இதுக்கு பதில் சொல்றதுக்கு கிட்டத்தட்ட சில பேர் 15-20 நாள் செலவழிச்சு பல பேர்ட்ட தேடி நம்மள்டையும் சில பேர் வந்திருக்கும். ஒரு சில கேள்வி, இந்த கேள்வி எப்படி பதில் சொல்றது? இப்னு ஹிஷாம் பத்தி, இப்னு ஹிஷாம் உனக்கு தெரியாது எனக்கு தெரியாது, இது எதுக்கு அவருக்கு பதில் சொல்லப்படுது? அப்புறம் நெட்ல அடிச்சு பார்த்தா இந்த 10 கேள்வி அப்படியே கூகுள்ல ஒரு லிஸ்ட் இருக்கும். அந்த லிஸ்ட் அவங்க போட்டு அவர்கிட்ட சொல்லி 11, 20 இந்த கேள்வி நீங்க அனுப்பி விடுங்க அவருக்கு. அதே லிஸ்ட்ல நீ எந்த லிஸ்ட்ல இருந்து எடுத்தியோ அதுல வந்து 10வது கேள்வி வரைக்கும் ஒரு லிஸ்ட், 11, 20 இந்த லிஸ்ட் இருக்கு. நீ அடுத்து கேட்கக்கூடிய 10 கேள்வி இந்த கேள்வி அனுப்பிவிடு, அவன் சத்தப்படாம போயிடும். புரியுதா உங்களுக்கு? அப்ப எதுக்கு கேள்வி கேட்கப்படுகிறது அப்படிங்கிறத புரிஞ்சுனா இப்ப இந்த டிஸ்கஷன் ஆனா கூட கேள்வியினுடைய நோக்கம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம தெரிய ட்ரை பண்ணணும். இது ஒன்னாத யுக்தியில நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய விஷயம் தான். அது இல்லாம நம்ம நேரத்தையும் காலத்தையும் செய்யக்கூடாது, தேவையில்லாம வீணடிக்க கூடாது. இது ரொம்ப தெளிவா இருக்கணும்.
கிளியரா? அட்லீஸ்ட் நான் சொன்ன ஒரு முக்கியமான கருத்து புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது கேள்வி இருக்கா? தெரிஞ்சுக்கிறோம், அதை வந்து நம்ம பயன்படுத்தணும். ஒரு லிமிட்டை தாண்டிச்சுன்னு சொன்னா அவங்கள்ட்ட சொல்லணும், உண்மை தெரிஞ்ச நோக்கத்தில் பேசிக்கலாம் இல்லை சும்மா பேசிக்கலாம் எனக்கு தெரியல. உண்மை தெரிஞ்ச நோக்கத்தினால நானும் பேச ரெடி, நீங்களும் பேச ரெடி. அப்படி இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு டைம் வேஸ்ட் பண்றதுக்கு டைம் இருக்கலாம், ஆனால் என்ன டைம் கிடையாது. டைம் வேஸ்ட் பண்றதுக்கு டைம். ஹக்க தெரிஞ்சுக்கிறோம், எவ்வளவு வேணா நான் நேரம் செலவழிக்கிறேன். நம்ம ஃப்ராங்கா நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை வரலாம் டிஸ்கஷன்ல, அதை அப்பவும் சொல்லிடுறேன். ஆனா அந்த தெளிவு நம்மகிட்ட இருக்கணும். அதுவும் இல்லாம எத்தனை கேள்வி கேட்டாலும் மாஷா 100 கேள்வி கேட்டார் வை ஃபுல்லா பதில் சொல்லிட்டேன், இன்னும் 100 கேள்வி கேட்டாலும் பதில் சொல்றேன். அப்ப நீங்க கடைசி வரைக்கும் கேள்வி பதில் சொல்லிட்டு. அப்ப கேள்விக்கு பதில் சொல்றது இல்ல, கேள்விக்கு பதில் சொல்வது நோக்கம். கேள்விக்கு பதில் சொல்லுவது இல்லை, கேள்விக்கு பதில் சொல்வது நோக்கம். கேள்வி பதில் சொல்வது நோக்கம் என்ன? தாவாவினுடைய அந்த நோக்கம் நிறைவேறும் என்றால் நம்ம கேள்வி பதில் சொல்றோம். தாவாவுடைய நோக்கம் சரியாக நிறைவேறாம இருந்துச்சுன்னு சொன்னா, அல்லது பிரயோஜனம் இல்லாம இருக்குன்னு சொன்னா, கேள்விக்கு பதில் சொல்வது பெரிய அளவில் என்ன செய்யாது, நமக்கு அதை புரிஞ்சுக்கிறோம். கேள்விக்கெல்லாம் பதில் தெரியுங்கிறனால சொல்றது. நீ சொல்ற பதில் சொல்றதுனால என்ன விளைவு ஏற்படும் 100க்கு 100 நம்ம தெரிஞ்சுக்க முடியாது நிச்சயமா. ஏன்னா ஒருத்தருடைய மனசுல என்ன இருக்கு நமக்கு தெரியாது. ஆனா ஒரு ஸ்டெப் 2 ஸ்டெப் போகும்போது நம்ம சுதாரிச்சுக்கிறோம். சுதாரிச்சுக்கிட்டு என்ன செய்யணும், அந்த அலைன்மெண்ட் பண்ண முயற்சி செய்ய வேண்டும். அதுக்கு பிறகுதான் பேச முயற்சி செய்யணும். அப்படி இல்லாம நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்ம நேரத்துக்கு நினைச்சிடக்கூடாது. இல்ல தாவா பொறுத்த வரைக்கும் எல்லாரும் தாவா செய்யணும்ன்ற ஹுக்கும் இருக்கதான் செய்யும். இல்ல அது கொஞ்சம் டிஸ்கஷன் பண்ணலாம் அந்த சப்ஜெக்ட். ஆமா, தாவாவுடைய யாருக்கு கடமைன்றதுல டிஸ்கஷன் இருக்கு. பட் அதை வச்சு என்ன சொல்ல வந்தீங்க, அந்த பாயிண்ட் சொல்லுங்க. ஏன்னா அந்த பாயிண்ட் கேட்டோம், இதான் அந்த கொஸ்டின் கேட்கக்கூடிய பர்பஸ். பாயிண்ட் விட்டுட்டு என்ன சொல்ல வந்தீங்க அதை சொல்லுங்க. என்ன சொல்ல வந்தேன், இப்ப நம்ம செய்யறோம், அவங்க கேக்குறாங்க, நம்ம நர்வஸ் அடையாம இது அல்லாஹ்வுக்காக நம்ம செய்யறோம்ன்ற ஒரு நோக்கம் நமக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா, என்ன கேள்வி வந்தாலும் நம்ம வந்திருக்கத கடைசியா சலாம் சொல்லிட்டு வந்துடலாம். அப்ப நம்ம டிஸ்கஷன் பண்ண அத்தனைக்கே நமக்கு அல்லாஹ் நன்மை கொடுப்பான். கடமை இல்லாத நம்ம செய்யறோம் இல்லையா, அந்த நோக்கத்துல கரெக்ட். இப்ப நீங்க சொன்ன பாயிண்ட் கரெக்ட். அதுக்கு அந்த கடமை இல்லைன்ற முன் அதை என்ன சொல்றது, அந்த முன்னுரையா சொன்னீங்கல்ல, அது தேவையில்லை அந்த பாயிண்ட். ரெண்டாவது சொன்ன கருத்து பிரச்சனை இல்லை. அப்ப அதனால ரெண்டாவது கருத்து கேட்டுக்கிட்டேன். ஏன்னா முதல் சொன்ன பாயிண்ட் விட்டுருங்க. ரெண்டாவது கருத்து என்னன்னு சொன்னா, நம்ம நன்மைக்கு செய்யறோம், அதனால நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம டென்ஷன் ஆக தேவையில்லை, நம்ம சொன்னா வரல அப்படின்னு ஆக தேவையில்லை. அது நல்ல பாயிண்ட். ஓகே, அதை முடிச்சிடலாமா? வேற இருக்கா? இல்ல அப்படின்னு சொல்ல தேவையில்லை. இந்த கொஸ்டின் கேட்கிற அவர்கிட்ட வந்து இப்ப இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு உதாரணத்துக்கு இஸ்லாத்துக்கு ஏற்றுக்கொள்வதற்கு இது ஒரு நெருடலா இருக்கா, இப்படி ஒரு பிரச்சனையா, இல்ல மற்றபடி எதுவும் பிரச்சனை இல்லை? டீலிங் பண்ணாம அவரே குர்ஆன் படிச்சிருக்காரு, கேட்கலாம். கரெக்டுங்க, கேட்கட்டும், பிரச்சனை இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, நம்ம அசியூம் பண்ண தேவையில்லைன்னு. நீங்க அவர்கிட்ட கேளுங்க, அவர்கிட்ட பேசுங்களேன். இது இந்த கருத்து இப்ப உங்களுக்கு ஏன் இந்த கருத்துல என்ன பிரச்சனை, இப்ப இந்த கருத்து வந்து எப்படி இருந்தா பரவாயில்ல, அல்லது வேற எல்லா கருத்தும் ஓகேயா, அல்லது பிடிச்ச கருத்து எது இருக்கா, இந்த ஒண்ணுதான் பிரச்சனையா, இப்படி கொஞ்சம் டிஸ்கஷன் பண்ணாதான் நீங்க பதில் சொல்லணும். ஆள புரிய எந்த கோணத்தில் இது கேள்வி வருகிறதுன்னு முடிஞ்ச அளவுக்கு நீங்க புரிஞ்சுக்கிற ட்ரை எல்லாத்தையும் சொல்லிட்டு முடியாதவங்களுக்கு தான் இந்த கருத்தை சொல்ல. காதல் சீலன்னு சொல்றது வந்து எல்லாம் சொல்லி கேட்காதவங்க நம்ம என்ன, அதனாலதான் என்ன பதில் இதுவரைக்கும் நான் சொல்லல. பதில் எப்படி சொல்லணும்னு நான் சொல்லல. பதில் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப் இருக்கு, அதனாலதான் அதுக்கு முன்னாடி நான் சுத்திருக்கேன். அது என்னன்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் அவரை புரிஞ்சுக்கணும், எந்த கோணத்தில், எந்த நோக்கத்தில், எந்த பின்னணியிலிருந்து இந்த கேள்வி கேட்கப்படுகிறது, அது ரொம்ப முக்கியம். அதுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம என்ன செய்யலாம். இப்போ உதாரணமா சின்ன ஒரு பாயிண்ட் சொல்றதா இருந்தா, இப்ப முன்னாடி இது ஒரு டிஸ்கஷன் சர்க்கிள்ல ஒரு டிஸ்கஷன், ஒரு இதுல நம்ம சாட் இதுல வந்து குழந்தைங்க வந்து ஊனமா பிறக்குது, அப்ப அது இறைவன் இருக்கானா, அது எப்படி, அந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன் இருக்கு. அப்ப நம்ம மக்கள் எப்படி பதில் சொல்லுவாங்க, அல்லாஹ் வந்து சோதனைக்கு படைச்சிருக்கான், அது பிரச்சனை இப்படி போயிட்டே இருக்கு, அது எப்படி சொல்ல முடியும், அது எப்படி ஏற்றுக்க முடியும், பதில் வந்துட்டே இருக்கு. அப்ப அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட கட்டம் வந்த உடனே சரி எப்படி இதை திரும்ப பேசுறதுன்னு கேட்கிறேன். என்ன இங்க யாராவது தப்பு நடந்திருக்குன்னு சொன்னா, அவனை தொடர்ந்து கேள்வி கேட்க விட்டு நீங்க தொடர்ந்து பதில் சொல்லிட்டு வரீங்க. இதுதான் மிஸ்டேக். ஒரு ஸ்டெப் நீங்க பதில் சொல்லணும், அப்புறம் நிறுத்திட்டு சார் இந்த கருத்துக்கு உங்களுடைய பாயிண்ட் என்ன, இப்படி வந்திருக்க ஊனமா இருக்குன்னு சொல்றீங்கல்ல, ஊனமா இருந்தது ஏன் ஊனமா இருக்குது, அதனுடைய விளக்கம் என்ன, உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ அது சொல்லுங்க. அது சொன்ன பிறகு அது நாம 2 கேள்வி கேட்போம். அப்ப அவனையும் அவனுடைய கருத்தை டிஃபெண்ட் பண்ண வைக்கணும். உன்னுடைய கருத்து என்ன, அதுக்கு நீ ஆதாரத்தை இருக்கும். குர்ஆன் அப்படி கேக்குது, ஒன்னு ஆதாரத்தை நீ கொண்டு வா. இப்ப தாலிக ஹல்குல்லாஹ், இது அல்லாஹ்வுடைய படைப்பு, அது நீ மாதா ஹலகு, அது என்ன படைச்சு அதை காட்டி எனக்கு நீ
இதுப்பா நாங்க இறைவனுடைய படைப்பு, இந்த மாதிரி இந்த வானம் பூமியா இறைவனுடைய படைப்பு, நீ வேற கடவுளுங்கிற அது படைச்சது என்ன காட்டு? இப்படி கேட்க சொல்றான் அல்ல. நம்ம அதை கேட்காமலே போயிட்டு இருக்க அவசியம் கிடையாது. அப்ப அந்த ஸ்டெப் என்ன பண்ணிருக்கணும்னு சொன்னா, அப்ப நான் அந்த வீடியோ சாட்ல போட்டு விட்டேன். நீங்க இப்படி தொடர்ந்து பதில் சொல்லாதீங்க. முதல் ஸ்டெப் இதனுடைய உங்கள் விளக்கம் என்ன, உங்களுடைய கருத்து என்ன, இதை வச்சு நீங்க என்ன சொல்ல வரீங்க, அந்த கருத்தை நீங்க பதிவு செய்யுங்க. அப்புறம் நம்ம அந்த கருத்தை நாலு கேள்வி கேட்போம். அப்படின்னா இது இப்படி வரும், இப்படின்னா அப்படி இப்படி வரும், அவரும் பதில் சொல்லணும். அப்படி சொல்லும் போதுதான் புரியும் அந்த கருத்தை விட நம்ம கருத்து பெட்டர். அதை டிஃபென்ஸ் பண்ண வைக்காத வரைக்கும் என்ன புரியாது, அவர் ஏதோ ஆல்ரெடி கரெக்ட்ல இருந்த மாதிரியும் நம்ம தப்பு இருந்துட்டு கேள்வி கேட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அந்த ஃபீலிங்கை நம்ம என்ன செஞ்சிடணும், கேன்சல் பண்ணிடலாம். அப்படி ஒரு ஃபீலிங் இல்லை சார், நாங்க உங்களை விட ஸ்ட்ராங் பொசிஷன் இருந்தா பதில் சொல்லிட்டு இருக்கோம், எங்களோட வீக் பொசிஷன் நீங்க இருக்கீங்கன்னு என்ன செய்யணும், உணர வச்சு தான் டிஸ்கஸ் பண்ணணும். இந்த உணர வைக்காம டிஸ்கஸ் பண்ணீங்கன்னு சொன்னா டிஸ்கஷன் என்ன செய்யாது, அவர் ஸ்ட்ராங் பொசிஷன் இருந்தா ஃபீல் பண்ணிட்டே போவாரு, நம்ம வீக்ல இருந்து கஷ்டப்பட்டுட்டே இருந்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் இந்த டிஸ்கஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். இதையே நம்ம 2வது செஷன்ல வச்சிருக்கோம்னு சொன்னா, முதல் ஸ்டெப்ல இந்த அடிப்படை என்ன சொல்லணும்ன்றது நம்ம தரவா இருக்கணும். ஒரு யதார்த்தமா ஒரு பெரும்பாலான மக்கள் வந்து நார்மலா வந்து கேட்பாங்க, நார்மலா புரிஞ்சுக்கிற ஆசைப்படுவாங்க, அடிப்படை விளக்க ஆசைப்படுவாங்க. அவங்களுக்கு ஸ்மூத்தா அழகா இந்த கடைசி வரைக்கும் சொல்லக்கூடிய ஒரு தெளிவு நம்மகிட்ட இருக்கும். அதுக்கு பிறகு ஸ்டெப் தான் என்னது, ஒரு கேள்வி கேட்டா என்ன மாதிரி விளக்கம் சொல்றது, என்ன பின்னணியில் கேட்கப்படுகிறது, இதெல்லாம் கொஞ்சம் கூட நுட்பமா விளங்கி பதில் சொல்லக்கூடிய ஸ்டெப்ன்றது இதுக்கு அடுத்த கட்டமா நம்ம பயிற்சி பெற்றோம் என்று சொன்னால் இன்னும் எஃபெக்டிவா இருக்கும். எல்லாமே வந்து அறிமுகம் இல்லாத ஆளுக்கு நம்ம கொண்டு போறோம். நம்ம இதுக்கு முன்னாடி அறிமுகமான நம்ம நான் முஸ்லிம்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, சிறு வயசுல அவங்க கூட நம்ம எல்லாம் பழகிருப்போம், நம்மளுடைய குறைநிலைகள் நம்ம அவங்க கூட பின்பாப்பாடுறது தெரியும். அவங்க கிட்ட எப்படி இதே மாதிரி அறிமுகம், நான் இது அறிமுகம் இல்லாத ஆளுக்கு நம்ம சொல்லவே இல்லையே. அறிமுகம் உள்ள ஆள்கிட்டே நம்ம எப்படி பேசுறது அப்படின்னு சொன்னா, அந்த அதாவது நம்ம என்ன சொல்ல வந்தோம்னு சொன்னா, ஸ்டார்டிங் ட்ரபிள்னு ஒரு டிஸ்கஷன் பண்ணோம். ஸ்டார்டிங்ல டிஸ்கஸ் பண்ணோம், எப்படி அறிமுகப்படுத்திக்கிறது, எப்படி டிஸ்கஸ் பண்றது. இப்போ உதாரணமா நீங்க ஒரு ஃப்ரெண்ட் இருக்காருன்னு சொன்னா, பழக்கமான ஃப்ரெண்டா கூட இந்த அவர்கிட்ட எப்படி பேசலாம், நீங்க வளமையா எந்த கோயில் போவீங்க, உங்களுக்கு பிடிச்ச கடவுள் எது அப்படின்னு கேட்டா அவர் ஏதாவது சொல்லுவாரு. அப்ப நாங்க பள்ளிக்கு போவோம் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒன்று சொல்லுவோம், நீங்க ஒன்று சொல்லி பேச வேண்டியதானே. அப்படி நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ உதாரணத்துக்கு நான் சிறு வயசுல அவர் கூட நான் விளையாடி இருக்கேன், சினிமா போயிருக்கேன், அந்த மாதிரி ஒரு சமயம் இருந்துச்சு. இப்போ நான் புதுசாக ஒரு விஷயத்து வரும்போது உன்னை பற்றி எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லட்டும், பிரச்சனை இல்லை. என்ன பத்தி தெரியுதோ தெரியும், மார்க்கெட் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு சொல்ல வேண்டியது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் வந்து நம்மளா என்ன செய்யக்கூடாது. நம்ம இந்த அதான் முதல்ல யாரோ ஞாபகப்படுத்துறாங்க, அந்த ஒரு பாய் இருந்தது. நம்ம சொல்லும் போது பாய் ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லணும், தயவு தப்பா நினைச்சுக்கிறாதீங்கன்னு சொன்னா அவன் என்ன நினைப்பான், ஏனோ வில்லங்கமா சொல்ல போறான், தப்பான விஷயம் சொல்ல போறான், பல நினைச்சுக்குவான். நம்ம என்ன செய்யக்கூடாதுங்க, யதார்த்தமா பேசணுமே இல்லாம தப்பா நினைச்சிக்க கூடாதுன்னு சொல்லக்கூடாது. அப்ப நம்மளே வந்து என்ன செய்யக்கூடாது, ஏதோ ஒரு மைனஸ் வாய்ப்பு இருக்குன்ற ஒரு ஃபீலிங் கிரியேட் பண்ணாங்க. நம்ம பாசிட்டிவ் அன்னைக்கு போய் பேசுங்க, அதை மீறி ஒரு சொன்னா அங்கே அப்போ அன்னைக்கு விளாடுனா, இப்போ நான் அன்னைக்கு சினிமா போனேன், இப்போ என்ன பண்ணதுக்கு இது இப்போ சொல்ல பாயிண்ட் ஹக்குப்பா, வேண்டாம் ஏற்றுக்கோ, முடிஞ்சு போச்சு, இதில் என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்றது. அதை நம்ம சங்கோச்சப்பட்டா அவங்கள்ட்ட பேச முடியாது. இப்போ சங்கோச்சம் யார் கையில் இருக்கு, அதை வந்து பாசிட்டிவா ஃபீல் பண்றதோ அல்லது சங்கோச்சப்படுறதோ இப்போ யார் கையில் இருக்கு, நல்லா அறிஞ்சவனா இருக்கு. அடுத்த ஸ்டெப் நம்மகிட்ட தான் இருக்கு. நம்ம சங்கோச்சப்பட்டோம்னா சங்கோச்சமாயிடாது. நம்ம யதார்த்தமா பேசுறோம், அவன் என்னோட இவ்வளோ கேஷுவலாக பேசுறான், அப்படி சுத்துறான், இன்னைக்கு பார்த்தா எப்படி போல பேசிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாசிட்டிவோட நினைச்சுக்குவான். அப்படி இருந்தவனை இப்படி திருந்திட்டாப்பா, அப்போ நம்மளுக்கு திருந்தோன்னு வந்துடும். முடிஞ்சு சரி தானே, ரைட், ஓகே, முடிச்சுக்கணும் இன்ஷா அல்லாஹ். இதோட நம்ம அமர்வு முடிச்சுக்கணும். வாக்கர் தவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.